இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. வேதத்துல 26 இடத்துல அல்லேலூயான்னு வந்துக்குது. ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல? 26. ஏபிசி எத்தனை எழுத்து? 26. அப்போ 26 எழுத்து வச்சு இங்கிலீஷ் ஃபுல்லாக படிச்சுட்டு வரோம். அந்த 26 இடத்துல அல்லேலூயான்னு வந்திருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை ஆண்டவர் நம்ம உயர்த்திட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா பாஷையிலுமே அல்லேலூயா மட்டும் பாஷை மாறாது. அல்லேலூயா. இந்தியா இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எந்த மியான்மர் பாஷை, எந்த பாஷைக்கு நாங்கள் போகும்போதோ இந்த அல்லேலூயா மட்டும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. ஐயா நல்லா பாட்டு பண்ணாங்க, நல்லா எல்லாரும் ருசிச்சு நிறைய சேர்ந்துருக்குறோம் இல்லையா? ஆண்டுக்கு நன்றி சொல்லலாம். ஆராதனை பிள்ளை கூட நல்லா ஆராதனை நடத்தினாரு. ஆண்டுக்கு நன்றி. ஏன்னா இந்த நாளில் வந்து இரவு நான் 10:15 மணிக்கு நான் என்னுடைய ப்ரேயர் முடிக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு சண்டே சர்வீஸ்ங்க, அதுக்காக நான் ஜெபிக்கணும், அதனால் முழு போட்டேன். நீ வந்துட்டீங்க, சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண சொல்லி அவங்க கேட்டாங்க. 11 ஆகிப்போச்சு. ஆனால் எங்கள் ஜெபம் முடியவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சபைக்காகவோ, இந்த ஊழியக்காரம்மாக்காகவோ, இங்கே வர விசுவாசிகளுக்காகவோ நைட்டு 11:30 மணிக்கு ஆர்டர் இருக்குது. அவங்களும் நானும் சேர்ந்து தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணினாங்க. ஆனால் சொன்ன 2 பேரும் இணைஞ்சி ஜெபம் பண்ணலாம். நீங்களும் நாளைக்கு சபைக்கு போகிறீங்க, நாங்களும் ஆண்டோடைய வார்த்தை கொடுக்க நாங்கள் குடும்பமாக போகிறோம். எங்களுக்காக நம்ம எல்லாத்துக்காக என்ன பண்ணலாம், சபைக்காக ஜெபிக்கலாம் சொல்லும்போது உட்காரோம். 1.5 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா டைம் 11:30. ஆண்டோருக்கு நன்றி சொல்லிவிட்டு காலை ஆராதனைக்கு எழுந்து ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தான் சொன்னார், சீயோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு. அல்லேலூயா. சீயோன் குமார்த்திகள் நம்மளை எழுந்துக்கணும். இந்த கடைசி நாட்களில் நம்ம சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு சோர்வுகள் நிறைய நம்மளை ஜெபிக்காதபடி வந்துட்டு இருக்கு. லூக்கா 18 வாசிக்கிறோம். 10 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. எங்கே போனாங்க? ஒருத்தி யாரு? அது பரிசேயன். ஒன்னத்து ஆயக்காரனா ஜோம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணாங்க? யாரும் படிக்கலையா? எடுத்து வாசிக்கலாமே. பாவியாக என்மேல் கிருபையா. நம்ம பிறந்தங்க பாவிதான். ஹல்லேலூயா. நம்ம தாயின் கர்ப்பத்தில் வந்து போய் நம்மளை பாவத்தில் தான் ஆண்டவர் நம்மளை பிறப்பித்தாரு. நம்ம பாவத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பாவத்தில் அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மசரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லியிருக்கு. நம்ம ஆவி ஆத்மசரம் எப்போதும் எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாமல் நம்மளை பரிசுத்தமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் நம்மளை குற்றப்படுத்துகிற காரியங்கள் நம்மளுக்கு முன்பாக வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க ஒரு கூட்டம் நம்மளை அப்படியே முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி பற்றி ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள, பரிசுத்தம் என்ற வேலையை நம்மளை போட்டுக்கொள்ள நம்மளுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஒரு சின்ன பாட்டு, ஏன்னா எல்லாம் நல்லா பாட்டு பாடிங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் ஒரு பாட்டு பாட ஆசைப்படுறேன். ஏன்னா எங்களோட ஊழியத்தில் எழுதின பாட்டு. அதனால் இந்த பாட்டுக்காக ஆண்டவர் இந்த சின்ன நான் 2 சான்ஸ் மட்டும் பாடிட்டு ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவர் நாமத்தில் அவருடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். அந்த கடைசி நாட்களில் பாவியாகி என்மேல் கிருபியாக இருக்கும். அவர் கிருபி அஞ்சு தான் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபெல்லாம் எப்போ நம்ம நிர்மலமாகி போயிருக்கோம். என்னுடைய வயசில் நான் வந்து 2028 கிலோவில் இருந்து டாக்டர் எல்லாரால கைவிடப்பட்டு
இன்னைக்கு உங்கள் முன்பாக என்னை கொண்டு வந்து நிறுத்துக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கைவிட்டாச்சு. டாக்டர் சொல்லிச்சு தூக்கின்னு போங்கன்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு. எல்லாம் முடிச்சாச்சு. என் தகப்பனார் வந்துட்டு 3 மாதம் பெட்டில் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த 3 மாதத்தில் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எனக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு யாரெல்லாம் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு எழுந்துக்க முடியாது, சாப்பிட முடியாது, படுக்கையெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் பாருங்க, அங்கே கூட எனக்கு ஆண்டவர் பிள்ளைங்களை அனுப்பிச்சு நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நான் 3 மாதம் எழுந்துட்டு நான் நிற்கும்போது டாக்டர் சொன்னார், உனக்கு ஜீவன் கொடுத்த இந்த பைபிள் தான் சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய மெடிசன் இல்லை இந்த பைபிள். அதனால் அன்னிலிருந்து இன்னைக்கு வரை இதை ரொம்ப நேசிப்பேன். எல்லாவற்றை விட ஐயா சொன்னார், பிலிப்பை என் மனைவியை நேசிப்பேன்னு. நான் இல்லைங்க, ரொம்ப நேசித்ததுன்னா அந்த பைபிளை ரொம்ப நேசிப்பேன். நேசித்து இதுக்கு நிறைய நேரத்தை கொடுப்பேன். எனக்கு இரவு பகலில் எப்போ எழுந்துக்கணும் அந்த பைபிளுக்கு நிறைய நேரத்தை கொடுப்பேன். இந்த பைபிள் நான் நேசிக்கும் போது எனக்கு இதை யார் வாங்கினாங்களோ அவங்கள விடுதலை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நான் நேசித்து வாசிட்டே இருப்பேன். 1 வருஷம் 2 வருஷம். நான் இது மாதிரி ஊழியத்துக்கு வெளியே போகும்போது கேட்பாங்க, அம்மா உங்க பைபிள் வேணும்னு கேட்பாங்க. அந்த பைபிள் கொடுத்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. கேன்சர் இருந்து விடுதலை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பைபிளுக்கு நம்ம நேசிக்கிறோம்னா இதுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். அல்லேலூயா. வேதம் தான் வெளிச்சம்னு சொல்லி வாக்கியம். அப்போ அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறவங்க எப்படி இருப்போம்? வெளிச்சமாக இருப்போம். இன்னைக்கு எல்லாம் நமக்கு எவ்வளோ இருளான காரியங்கள் முன்பாக வருது. ஆனால் ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்தில் நடத்துக்க அந்த வேதம் தான். அல்லேலூயா. அந்த வேதத்தில் நடக்கிறவங்கள அவர் வழி காட்டுவார். நம்ம படுக்கும்போது அவர் நம்மளை பாதுகாப்பார். நம்ம விழிக்கும் போது நம்மளோட பேசுவார். அப்படிப்பட்ட வார்த்தைகள், இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் இந்த வேதத்துக்குள்ளே இருக்குது. இந்த 66 புஸ்தகத்தில் இருக்கிறதுனால இந்த வெளிச்சம் நம்ம இருதயத்தில் வரும்போது நம்ம அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கலாம் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நானே எங்கள் ஹஸ்பண்டை பைபிள் காலேஜ் போயிட்டு 7 வருஷம் படித்தோம். 2 பேரும் படித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தபோது அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது யோசிப்பேன், இவ்வளோ எழுதுகிறோம், இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? நம்மளுக்கு மைக்க பிடிக்க கூட என்ன தெரியாது, எங்கே போய் நிற்போன்னு சொல்லி கண்ணீரோடு நிறைய நாள் நின்றுருக்கோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எல்லாருக்கும் மீட்டிங்கில் போய் பேசுறதுக்கு கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு மைக் பிடிக்க தெரியாது, பேச தெரியாது. 2 பேருக்குமே வீட்டில் அமைதின்னு தான் பேர். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்டில் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவாங்க, என்னையும் எங்கள் வீட்டில் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருந்த எங்களை இன்னைக்கு உலகமெல்லாம் ஆண்டு கொண்டு போய் எங்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எதுனா இந்த வெளிச்சம். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளே வந்ததுனால இந்த வெளிச்சம் அநேகருக்கு வீசணுன்றதுக்காக நம்மளை மாதிரி அநேக பெண்கள் இன்னைக்கு இருளில், ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. எங்கள் ஐயா சொல்லுவாங்களா? எனக்கு டைம் இல்லாதனால நான் சொல்ல ஆசைப்படலை. ஒருவேளை சொல்லுவாங்களா தெரியல. எங்களோட சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இங்கே நிற்குது ஆண்டோடைய கிருபை. அல்லேலூயா. எப்போவும் மறைச்சிக்கிறேன். தகப்பனார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ல ஒரு நாள் அவர் அழுத கண்ணீர் என்னை 2 காலம் நனைஞ்சிரு. என் கால் சொன்னார், இந்த கால் வந்து என் வீட்டில் இன்னொரு முறை நிற்குமா அப்படின்ட்டு என் தகப்பனார் அன்றைக்கி அழுதாங்க. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு அநேக ஊழியத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பெண்கள் மத்தியில் அநேக ப்ரைஸு நிறைய பிரேயர் வச்சு நடத்திட்டுருக்கிறேன் நைட்டில். அதாவது ஃபோன் மூலிமா நேரடியாக கொஞ்சம்னா கூட நிறைய ஃபோன் மூலிமா அநேக பெண்கள் என்னோட சேர்ந்து நிறைய 9 வருஷமாக ஒரு நேரத்தை டேயில் ஒரு நேரம் நைட்டில் ஒரு நேரத்தை குறித்து 1/2 hour கொடுத்து அநேக பெண்களை அந்த ஜெபத்தில் வச்சுருக்கேன். அல்லேலூயா. இப்போ அவங்களே குரூப்பாக பண்ணி விட்டு அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் விடுதலை கிடைச்சிட்ருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் ஜெபிக்கும் போது ஆண்களும் நம்மளோட வந்து சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. அதில் குடும்பமாக வருவாங்க. இன்னைக்கு குடும்பமாக ஏன் வர முடியலன்னா நம்ம தான் தப்பு செய்கிறோம், பெண்கள் தான் தப்பு செய்கிறோம். அதனால தான் எனக்கு குடும்பமாக வர முடியல. எங்கள் ஐயா ஒரு காலத்தில் எடுத்து ஊற்றிட்டு வச்சுட்டு போயிடுவார் பைபிளை. நான் சொல்லுவேன்ப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அவர் என்னை விட அதிகமாக ஃபஸ்ட்டே இருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் பிடிச்சிட்டாருனா நம்மளை விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா இந்த வேதத்தை அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவருக்கு நம்ம பிரியமானவர்களாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு பிரியமாக இல்லாதபடி நம்மள சத்துரு ரொம்ப தடை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் நம்ம அடுத்து போட்டு ஆண்டவருடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்மளை என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே நீ வா என்று சொல்லி கூப்பிடும்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சின்ன பாட்டை மட்டும் ஒரு சான்ஸ் மட்டும் பாடி ஆண்டவருக்காக அமர்த்தி உயர்த்துவோம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும், இயேசு சிந்திய இரத்தம் தெளித்திட வேண்டும், ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும், சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும்,
சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல பறந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று திரளணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று திரளணும். இமயம் முதல் குமரி வரை ஜெப ஆவி பொழியணும். இமயம் முதல் குமரி வரை ஜெப ஆவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழும்பணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழும்பணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமையிலும் பாவத்திலும் சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமையிலும் பாவத்திலும் சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மதம் புதைக்கப்பட்டு இயேசு நாமம் போற்றணும். சாதி மதம் புதைக்கப்பட்டு இயேசு நாமம் போற்றணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஹல்லேலூயா. சிலுவை கொடி இந்த இடம் முழுதும் பறக்க போகுது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துல சிலுவை கொடி எல்லார் கண்களுக்கு காண போகுது. ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு போகும்போது, நான் ட்ரெயினில் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் எங்கே போகும்போதும் யோசிப்பேன், அப்பா நான் ட்ரெயின் ஏறிட்டேன், பஸ் ஏறிட்டேன், எனக்கு ஒரு சிலுவை காட்சி தெரியலையப்பா, ஒரு சிலுவையை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு சபையில் ஒரு சிலுவை காட்டுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த சிலுவை பார்த்தோட எனக்கு அப்படி மகிழ்ச்சி ஆகிடும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு போயிட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறுவோம், ட்ரெயின் ஏறுவோம், பஸ் ஏறுவோம். அப்போது யோசிப்பேன், ஒரு சிலுவை கூட நம்ம என்ன பண்ணல, இந்த வழியில் பார்க்கலையே. அந்த சிலுவை பார்த்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ அது இப்போ சிலுவை கொடியில் ஆண்டவர் பெரிய சிலுவைக்கு பின்பாக நம்மளை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அது நிழலில் நம்மளை பாதுகாத்து வருகிறார். இதுவரை பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த அருமையான நாளில் கூட ஏசப்பா, இந்த ஓய்வு நாளிலே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே அப்பா எங்களை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வந்து உம்முடைய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களுடைய ஆலயத்தில் உட்கார வச்சு உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் ஏசப்பா உம்முடைய ஆவினால் நிரப்பி நாங்கள் உம்முடைய ஆவி
ஆவியை பெற்றுக்கொண்டு உம்முடைய பலத்துல நாங்கள் நிற்க அப்பா நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்கா ஸ்தோத்திரையா. இந்த நாள்ல வந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு பிள்ளைகள் பலனடைய கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில பலன் உண்டுப்பா, உம்முடைய வார்த்தையில ஆரோக்கியம் உண்டுப்பா, உம்முடைய வார்த்தையில சுகம் உண்டுப்பா. அந்த சுகத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு சாட்சியோடு விடுதலையோடு கடந்து செல்ல என் தேவன் கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல விடுதலை இல்லாம வந்திருக்காங்கப்பா, என் தேவன் விடுதலை கொடுத்து நீ அனுப்ப போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை நாயகன் இந்த இடத்துல நீ இருப்பதுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்கப்பா. தேவ ஆவியானவரே, விடுதலை நாயகன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்துல ஐயா கணவன் வர முடியல, மனைவி வர முடியல, பிள்ளைகள் வர முடியல, துக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா ஸ்தோத்திரம். இந்த வருடத்துல இசப்பா அவர்களை இந்த வருடம் முடிவதற்குள்ள குடும்பமா வந்து ஆராதிக்க நீ கிருபை தர போறீங்களா, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகள் நிர்மூலமாகி குடும்பமா வந்து உம்மை ஆராதித்து உம்மிலே நன்றி சொல்ல கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். நோவா குடும்பம் எப்படி பேழைக்குள்ள வந்ததோ அது போல என் பிள்ளைகளோட குடும்பங்கள் ஒன்றாக அந்த பேழைக்குள்ள வர கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கொர்நேலிய குடும்பம் எப்படி உம்முடைய அன்பின் பாதத்துல உட்கார்ந்து ஜெபித்தாங்களோ அது போல குடும்பங்கள் குடும்பமா ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கடைசி நாட்கள்ல ஏசப்பா நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசுங்கப்பா. உம்முடைய வசனத்துல ஜீவன் உண்டு, உம்முடைய வசனத்துல வல்லமை உண்டு, உம்முடைய வசனத்துல அக்கினி உண்டுப்பா. அது எங்களோட பேசிட்டோம் ஐயா. இந்த நாள் அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி நீ அனுப்பும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான அப்பா ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். அவர் மனைவி அவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாம் அந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்ன தேவன் அந்த அருமையான ஊழியக்கார குடும்பத்தோடு இருந்து இந்த வருடத்துல இசப்பா இன்னும் எந்தெந்த காரணத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு நீ பதில் கொடுக்க போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். அவர் எந்தெந்த ஜெபத்து குறிப்பு வச்சிருக்காங்களோ அந்த குறிப்பை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சபை ஆண்டு வர இந்த சுற்றியுள்ள ஜனங்களை ஓடி வர போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரையா. என் ஜனங்களையா அந்த ஆத்துமாய் நீ தொட்டு நீங்க பேச போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கண்கள் அப்பா தெளிவாக்கி தாங்கப்பா. ஸ்தோத்திரம். லீதியாளின் கண்கள் எசப்பா லீதியால் மனக்கண்களை திறந்து கொடுத்தீங்களப்பா. அது போல என் ஜனங்களின் கண்களை திறந்து கொடுத்து இந்த சபைக்கு நீ கொண்டு வந்து நிரப்ப போகிற கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த சுற்றுள்ள ஜனங்களை உண்மை அறியணுமே எசப்பா. நீ யார் என்று உண்மை அறியணும்ப்பா. அங்க அப்பா கண்கள் இருந்து காணாம இருக்காங்கப்பா, காது இருந்து கேளாம இருக்காங்கப்பா, வாயிருந்து பேசாம இருக்காங்கப்பா. என் தேவன் அந்த அதெல்லாம் பேசும்படி கிருபை தந்து கொண்டு வர போறீங்களே, அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் இந்த வேதத்தின் வெளிச்சம் இந்த கண்களுக்கு இந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக போகும்படி என் தேவன் கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஊழியர் மனை பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜீயோன் குமார்த்தியே கம்பீரி என்று சொன்னீங்களப்பா, அவர்களை இன்னும் கம்பீரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல கூட அப்பா ஸ்தோத்திரம். அப்பா அருமையான பிலிப்பையாவுக்கு அவர் மனைவி கொடுத்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பாட்டுகளின் மூலமா அப்பா அவரை எடுத்து நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஆராதனை செய்த மகனுக்கா ஸ்தோத்திரம். பாட்டு பாடின மகனுக்கா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நன்றி அப்பா. எவ்வளவு தடைகள் மத்தியில பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போட்டு கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போட்டு தேவன் இந்த இடத்துல நீ உலாவி கொண்டிருப்பதுக்கா ஸ்தோத்திரம். கிருபையா தான் நடத்தும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட அப்பா என்ன அடிமைக்காகவும் என் கணவருக்காக கூட ஜெபிக்கிறோம். எங்களை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களை வெறுமையாக்குறோம் சுவாமி. எங்களில் ஒன்று இல்லப்பா, எல்லாம் நீங்க அப்பா. நீங்க கொடுத்ததே நாங்கள் எடுத்து சொல்ல கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின் வல்லமை அப்பா. ஸ்தோத்திரம். நீ சொன்னதை நாங்கள் சொல்லி அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் சமாதானப்படுத்தி அனுப்பும்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசணும், நாங்க கேட்கணும்ப்பா. ஆவியான பலன் இன்னும் இறங்கும்படி காத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இந்த ஓய்வு நாளே ஆராதனை ஆசீர்வாதத்தை தரப்போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். பொறுப்பெடுங்க. துதிக நம்ம ஒரு கெடுக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். Thank you, Pastor. தேவாலயத்தில இரண்டாம் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவள் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, பூ
பூமி அதிர்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ. உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். உன் உள்ளம் உருகலையோ? கர்த்ததாமே உன் உள்ளத்தை உடைக்க இதோ வருகிறார். கரங்களை தட்டி அருமையான தேவ சகாயம், ரெவரண்ட் தேவ சகாயம், பிஷப் தேவ சகாயம், உண்மையிலே அவருக்கு எல்லாமே அந்த தகுதி இருக்குது. கரங்களை தட்டி தேவ வசனத்தை அவர் மழையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே பொழிந்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் பீட்டர் ஐயாவுக்கும் அவருடைய துணைவியார் உங்கள் யாவருக்கும் பிள்ளைகளுக்கும், என்னை அழைத்த அருமையான பிலிப் ஐயாவுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும், அருமையான ஆராதனை செய்த தம்பிக்காகவும், எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும், எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கொண்டு வரல பின்னாடி, இல்லை? எல்லாமே வேத புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இப்போது இவ்வளோ நேரம் துதித்து அவரை ஆராதனை செய்தோம். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். இப்போ அவருடைய வார்த்தை நாம் கேட்டு அவர் நம்மை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரை மகிமைப்படுத்திட்டு அவர் நம்மை மகிமைப்படுத்தினால எப்படி மகிமைப்படுத்துவார்? அவருடைய வார்த்தை கொண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நோட்ஸு கொண்டு வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு நோட்ஸு, வேதத்தை வந்து சொல்லும் போது நான் எழுதுவேன். நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசும்போது என்ன செய்யணும்? எழுதணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உடையது. ஆண்டவருடைய வார்த்தை அக்னி உடையது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை விடுதலை ஆக்கிறது, நம்மை உயர்த்துகிறது, நம்ம உயர்வான ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வேதம் இல்லை என்றால் பிசாசு வார்த்தையின் மூலமாக தான் வந்து நிற்பான். உனக்கு அந்த வார்த்தை தெரியலன்னா உன்னை அதிகமாக என்ன பண்ணுவான்? உன்னை பலவீனப்படுத்தினே இருப்பான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய அறிவு, வேத அறிவு நமக்கு மிக அவசியம். ஹல்லேலூயா. அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஹல்லேலூயா. அறிவில்லாமல் இருப்பது பிசாசுக்கு கொண்டாட்டம். ஹல்லேலூயா. அறிவில்லாத எப்போ அறிவில்லாத போது நம்முடைய வேதத்தை நாம் மறக்கும் போது. ஹல்லேலூயா. அப்போது வேத அறிவு மிக அவசியம். அதனால தான் என் ஜனங்கள் அறிவில்லாமினால் என்ன பண்ணுறாங்க? சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், மிருக குணமெல்லாம் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அறிவு இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது? விடுதலை பெற முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேதத்தை என்ன சொல்கிறோம்? உங்கள் மேய்ப்பர் சொல்கிற ஒவ்வொரு வாரத்தினுடைய இந்த சத்தியங்களை நீங்கள் எழுதி என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் போய் குடும்ப ஜபத்தில் இந்த வசனங்களை என்ன வசனம் பேசினார், இந்த 6 நாளுக்கு ஏற்ற இந்த சத்தியங்கள். ஹல்லேலூயா. இந்த 6 நாளும் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வசனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன வசனத்தை பேசினார் அதை கொண்டு நீங்கள் இரவு ஜபங்களில் இல்லை குடும்ப ஜபங்களில் அதிகாலை ஜபத்தில் இந்த வார்த்தையில் வளர வேண்டும். நல்ல ஆண்டவரை துதிக்க வேண்டும், நல்ல ஆராதனை செய்ய வேண்டும், நல்ல ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற சவுக்கடி. ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்க வேண்டும், முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டும், ஆசீர்வாதமாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ ஆண்டவர் எழுதி வச்ச இந்த வசனங்களை அறிய நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, விடுதலையோடு இருப்பீங்க, பசி இல்லாமல் இருப்பீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களை உயர்த்துவார், ஞானத்தில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவார். அதனால தான் அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்கணும், எழுதணும், அதை மனதில் வைக்கணும், அதை தியானிக்கணும், அதை ஆராயணும், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒரு நாள் இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்காது போயிட்டீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், நான் சொன்ன வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்களான்னு கேட்பார். அப்பொழுது அந்த வசனம் நம்மளை என்ன செய்திடும்? நியாய தீர்த்துருமா? ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்மளை நியாய தீர்க்கும். ஆண்டவர் நியாய தீர்க்க மாட்டார்,
இந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? நியாய தீர்க்கும். அதனால் இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். வசனத்தை வாசிக்கிறது வேறு, வசனத்தை தேடி வாசிக்கிறது வேறு, வசனத்தை ஆராய்ந்து வாசிக்கிறது வேறு, வேதத்தை தியானம் பண்ணுகிறது வேறு, சுவிசேஷத்தை அறிவிப்பது வேறு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? இந்த வேதத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்தை அடிக்கி பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை வாசிக்க உனக்குள்ள விசுவாசம் பெருகினே இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இந்த விசுவாசத்தை பெருக்க வைக்கிற இடம் எதுனா, இந்த வேதத்தை இரவும் பகலும் என்ன பண்ணியிருக்கணும்? தியானிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும். அது மேலேயே உடைய கண் இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது தான் அந்த வசனம் உன்னை என்ன செய்யும்? உன்னை புதுப்பிக்கும். அந்த விசுவாசம் வளரும் போது நீ எதெல்லாம் கேட்கிறாயோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்துக்கு பிறகு இது 15:7 சொல்கிறாரு. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் அவருடைய வார்த்தை உங்களுக்குள் எங்கள் நிலைத்திருக்க வேண்டும்? உங்கள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு 3 பார்ட் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, இந்த சரீரம். மனுஷனுக்கு மரணம் வரும்போது சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆவி தேவன் தந்த இடத்துக்கு போகிறது. ஆத்மா 3வது பேரடைஸுக்குள்ளே இளைப்பாறு போகிறது. அல்லேலூயா. அதே ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பாவத்தில் மரிக்கிறாங்கன்னா அந்த ஆத்மா என்ன செய்யும்? ஒரு கர்ப்ப வேதனையோடு வலியோடு வெளியே வந்து அது நரகத்தை நோக்கி பாதாளத்தை நோக்கி போகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மா எங்கே போகணும் தான் அதுதான் கோல். நமக்கு ஏன் ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஆத்மா கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? எங்கம்மா? 3வது பேரடைஸுக்குள்ளே போய் சேரணும். அப்போ அதுக்கு ஆயத்தமாக இருந்தது அந்த ஆத்மா தான் போகும். அதுக்கு ஆயத்தம் இல்லாத ஆத்மா என்ன பண்ணாது? போகாது. இன்றைக்கி சரீரத்தில் நல்லா ஆயத்தப்படுத்துகிறோம். நம்ம சரீரத்துக்காக 24 மணி நேரம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? நம்ம ஒரு மணி நேரம் நான் முழங்கால ஜெபம் பண்ணுறேன். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஒரே ஒரு ஐயா தான், அவருக்கு கரங்களை தட்டுங்க. அவருக்காக ஒரு மணி நேரம் நான் வேதத்தை வாசிக்கிறேன். அவங்ககிட்ட கரங்களை உயர்த்தி காட்டுங்க. பாருங்கள், அதை தான் ஆண்டு சொன்னார். இடுக்கமான வாசல் போகிறவங்க எவ்வளோ பேர்? சிலர் தான். பரலோகத்துக்கு போகிறவங்க எல்லாமே இல்லை. இங்கே இம்மைக்காக நம்ம எவ்வளோ ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவன் நம்மை மகிமைப்படுத்தணுமே. அப்போது மகிமையை எப்போ படுகிறோம்? பாருங்கள், அங்கே என்ன வசனம் சொல்லுது? 8ஆம் வசனம் சொல்லுது, 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படணும். எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். பாருங்க, பிதா எப்போ மகிமைப்படுவார்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். புரியுங்களா? மிகுந்த கனினா எவ்வளோ? 100% இல்லை? முதல் கனி கொடு 30%, இரண்டாவது அதிக கனி கொடு 60%, அப்புறம் மிகுந்த கனி கொடுக்கும் போது 100%. அதை தான் ஆண்டவர் மத்தேயு 13:23 சொல்கிறாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனும், நல்ல நிலத்தில், என்னது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும். ஒன்று வசனத்தை கேட்கிறான். ஒரு நல்ல நிலத்தில் அப்படின்னா, நல்ல நிலம்னா என்ன? உங்கள் இருதயம் தான் நல்ல நிலமாக இருக்கணும். ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் நிலம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருந்தால் அந்த வசனத்தை ரெசீவ் பண்ணிக்கும், அந்த வசனத்தை உள்வாங்கும். அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்துக்கு சென்ட்ரு பகுதி இருதயம் தான். அந்த இருதயம் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வசனம் உள்ள. அதில் பல விதமான பிரச்சனைகள் இருந்தால் வசனம் உள்ள என்ன பண்ணாது? போகாது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்?
ஆயத்தமாகி வரணும். என் ஆண்டவரே, இன்று கேட்கிற அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே போய் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சங்கீதம் 37:31 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசுக்குவதில்லை. அவருடைய வேதம், யாருடைய வேதம் இது? கர்த்தருடைய வேதம் யாருடைய இருதயத்தில் இருக்குதா? தாவீதுடைய இருதயத்தில் இருக்கிறதா. அவனுடைய நடைகளில் ஒன்றும் என்ன பண்ணல, பிசக்குவதில்லை, அவரை பின்மாற்றம் அடைவதில்லை. அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வந்தான். என் இருதயத்துக்கு ஏற்றவன் யாருன்னா யார்? தாவீது. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் அருளிய வேதம் எங்கே இருக்கணும்? வேதனை என்ன? வேதனை என்னம்மா சொல்லுங்க. வேதனை என்ன? யாராவது சொல்லுங்க, நல்லா சொல்கிறேங்க, என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். வேதனை என்னன்னு உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம். கடவுளுடைய வார்த்தை. வேதனை என்னம்மா பாருங்கள். வேதனை தெரியல, நம்ம வேதத்தை கையில் வச்சுருக்கிறோம். சத்தியம். வேதம் என்றால் 66 புத்தகம். எத்தனை? அதில் ஒரு வார்த்தை என்பது 2 அல்லது 3 எழுத்துக்கள் எங்கே இணைக்கப்படுகிறதோ ஜோடிக்கப்படுகிறதோ அதுதான் ஒரு வார்த்தை. இல்லையா? வேதனை என்னன்னு கேட்டால் வார்த்தை சொல்கிறோம், வார்த்தைன்னு கேட்டால் வசனம் சொல்கிறோம். வசனம் என்பது 2 அல்லது 3 வசனம், வார்த்தை எங்கே இணைக்கப்படுகிறதோ ஒரு வசனமாக மாறுகிறது. 2 அல்லது 3 வசனம் எங்கே இணைக்கப்படுகிறதோ ஒரு அதிகாரமாக மாறுகிறது. எங்கே 2 அல்லது 3 அதிகாரம் இணைக்கப்படுகிறதோ அது ஒரு புத்தகமாக மாறுகிறது. அப்படி 66 புத்தகத்தை தேடி என்ன பண்ண நம்மளுக்கு சொல்லுங்கம்மா. நம்முடைய விலாய் எலும்பு 66 இருக்கிறது. எத்தனை இருக்குது? 66 புத்தகத்தை கொடுத்தார். ஒரு விலாய் என்பது யாரை உண்டாக்குனார்? யாருக்கு? யோவாலை உண்டாக்குனார். இல்லையா? இந்த 66 விலாய் எலும்பு பலப்பட்டால் தான் ஒரு மனவாட்டியை மாற முடியும். புரியுங்களா? அப்போ இந்த 66 விலாய் எலும்பு என்ன பண்ணோம்? நீ ஸ்ட்ராங்குப்படுத்தினா வார்த்தை தான் ஸ்ட்ராங்குப்படுத்தும். அப்போ இந்த வார்த்தை உள்ளே போகாமல் என்ன பண்ண முடியாது. அந்த விலாய் எலும்புக்குள்ளே தான் அந்த இருதயம் இருக்கிறது, அந்த ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்குள்ளே என்ன செய்யணும்? அந்த ஆத்மாக்குள்ள இருதயத்துக்குள்ளே இந்த வேதம் போய் உட்காரணும். அப்போதான் தாவீது சொல்கிறார், தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருந்தது, என் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை. நான் எதிலையுமே பின்னிட்டு போக மாட்டேன். ஆண்டவர் ஒரு நாள் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவரை விட்டு நான் விலகவே மாட்டேன். அவர் கடைசி வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார் அப்படின்றாரு. அப்போ யாரோடு இருப்பார்? அந்த வேதம் உங்களுக்குள்ளே வரணும். அது உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. இந்த வேதம் ஒரு நாள் எங்கே இருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. இல்லையா? ஒரு நாள் அது ஆலயத்துக்குள்ளே வந்தது. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரே ஆலயத்தில் இந்த வேதம் மேல்பட்டு என்ன பண்ணுது? ஆண்டவர் இயேசு எடுத்து வாசித்தார். இன்றைக்கி வேதம் என்ன பண்ணிச்சு? எல்லாருடைய கையில் கொடுக்கப்பட்டாச்சு. உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது, அப்புறம் ஆலயத்துக்குள்ளே வந்தது. அப்புறம் ஆலயத்தில் ஒரே இடத்துல தான் இருந்தது, யார்கிட்ட வேதம் இல்லை. இப்போ எல்லாருக்குள்ளேயும் வேதம் வந்தது. ஏன் எல்லாருக்குள்ளே வேதம் வந்தது? நாம் எல்லாருமே ஆலயமாக இருக்கிறோம். நீங்களே ஆலயம். அப்போ உங்கள் கையில் ஆலயம் என்பது நீ நடமாட ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் நடந்து போகும்போது ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் ஒரு ஆலயம். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? வேதம் நிரம்பி இருக்கணும். அதுதான் ஆலயத்துக்கு வரோம். இப்போ நீங்கள் வேதம் நிரம்பி இருந்தால் உங்களுக்குள்ளே நீங்கள் எது பேசினாலும் அது ஒன்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதம் நிரம்பாத இந்த பூமியில் இருக்கிற வார்த்தை மட்டும் நிரம்பி இருதயத்தில் இருந்தால் உனக்கு எதுவுமே கிடைக்காது, பரலோகமும் கிடைக்காது. அதனால தான் இந்த வேதத்தை எங்கே வச்சிட்டார் ஆண்டவரே? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் கட்டளையின்படி. அவரே சொல்கிறார், பிதா கொடுத்த அந்த கட்டளைகளை நான் என்ன பண்ணிட்டேன்? கை கொண்டதனால் நான் மிகுந்த அணி கொடுக்குறேன், அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு ஃபஸ்ட்டு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாரு. நமக்கு யார் முன்மாதிரி? நம்முடைய இயேசு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இதே வேதம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஆவின் கனியில் முதல் கனி என்ன உண்டாகுது? அன்பு உருவாகுது. அதனால தான் மிகுந்த கனிகளை கொடுப்பின்னு சொல்லிட்டு அடுத்து அன்பு குறித்து பேசுகிறாரு. 15:8 என்ன சொன்னார்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் எனக்கு என்ன இருப்பீங்க? சீசராயிடுறீங்க. விசுவாசம் இருந்தவங்க என்ன மாறுறீங்க? எல்லாம் சீசராக மாறுறீங்க இயேசுக்கு. இல்லையா? சீசர்னா யாரு? தன்னைத்தான் வெறுக்கிறவன், தன் சிலுவையை சுமக்கிறவன், அனுப்பப்படுகிறவன், பிரசங்கம் பண்ணுகிறவன், போய் ஆண்டவருடைய சாட்சியை நிற்கிறவன், இடரில்லாத வாழ்க்கை வாழ்கிறவன். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல இடரில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா எப்படி இருக்கணும்? ஒரு சீசனாக மாறிடணும். அல்லேலூயா. ஏன் நீங்கள் சீசனாக மாறணும் அப்படின்னா, தேவன் உங்களை என்ன பண்ணிட்டார்? விலை கொடுத்து வாங்கிட்டார். நீங்கள் யாருடையவர்கள்?
கர்த்தருடையவர்கள். இனி நீங்கள் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் தம்பி இருக்கிறான்னு அவங்கள நம்பி வாழக்கூடாது. நீங்கள் யாரை நம்பி வாழணும்? ஏன் வாழணும்? உன்னை கர்த்தர் ரத்தத்தினாலே கழுவி முழுகு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு பாவத்துக்கு மரித்து நீங்கள் நீதிக்கு படைச்சிட்டீங்க. அல்லேலூயா. அப்படின்னு இயேசு ஒருத்தர் நீதி செய்கிறவர், பிசாசு அநீதி செய்கிறவன். புரியுங்களா? மனுஷன் சுய நீதியை செய்கிறவன். நம்ம எந்த நீதி செய்யணும்? தேவ நீதியை செய்யணும். அல்லேலூயா. சுயநீதி மனுஷனுடையது, அநீதியது பிசாசுடையது, தேவ நீதி இயேசுடையது. அந்த நீதி நமக்குள்ள இருக்கணும். அதை 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து பாருங்க, நம் பாவங்களுக்கு செத்துட்டோம். என்னது? இனி நமக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. புரியுங்களா? நம் பாவத்துக்கு செத்துட்டோம். பாவம் இருக்குதா இப்போ உங்களுக்குள்ள? யாருக்குள்ள பாவம் இருக்குது? நீங்கள் பாவத்துக்கு செத்துட்டீங்க. இனிமேல் பாவம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யவே கூடாது. அப்படி வேலை செய்யுதுன்னா இன்னும் பாவம் என்ன பண்ணல? சாகலை. அதை நீங்கள் சாக அடிக்கணும். பிசாசை சாக அடிக்கிறது மாதிரி இப்போ யாரை சாக அடிக்கணும்? உன் பாவத்தை நீ தான் சாக அடிக்கணும். உனக்கு கையில் வசனம் கொடுத்துட்டாரு. வசனம் தான் என்ன பண்ணணும்? இருப்புற கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் இல்லாத ஆபரேஷன் தேட்டரில் போனால் எப்படி இருக்கும்? எந்த கட்டியும் என்ன பண்ணாது? வெளியே எடுக்க முடியாது. அது மாதிரி ஆவின் பட்டயம் வசனம். அது உன் ஆத்மாவில் இருந்தால், இருதயத்தில் இருந்தால், உங்களுக்கு எந்த கேன்சர் கட்டி வந்தாலும் அது தானே கட் பண்ணிடும். அல்லேலூயா. எந்த விதமான நோய் வந்தால் தானே கட் பண்ணி வெளியே கொண்டு வரும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை அதிகம். அல்லேலூயா. இந்த பூமியில் ஆப்ரேஷன் பார்த்து கத்தி வச்சாதான் ஆப்ரேஷன் ஆகும். ஆனால் இந்த வசனம் உள்ளே போய் என்ன பண்ணும்? அதே ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கும். அது இயேசுவே ஊடுருவி உள்ளே பாய்ந்து என்ன பண்ணுறாரு? உள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியே கொண்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. அதான் 1 யோவான் 3:9 சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. தேவனால் பிறந்தவன் எவனோ பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாருங்க, தேவனால் பிறந்துட்டீங்க. நீங்க யாரால் பிறந்திருக்கிறீங்க? தேவனால் பிறந்திருக்கிறீங்க. பாவம் செய்யான். அடுத்தது, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வித்து யாருக்குள்ள இருக்கிறதோ, வாசிங்கம்மா. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா அவருடைய வித்து எங்கே இருக்கு? அப்போ தேவனால் பிறந்தவருக்குள்ள என்ன இருக்குது? உலகத்தில் எத்தனை பிறப்பு இருக்கு? ஒரு மனுஷன் எத்தனை விதத்தில் பிறக்க முடியும்? யோவான் 1:13 என்ன சொல்கிறது? அப்புறம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்மளாம் யாரு? நம்ம எல்லாம் தேவனால் பிறந்துட்டோம். இனி மாம்சத்தில் பிறந்தவங்க ஒரு கூட்டம் இருக்குது, அப்புறம் ரத்தத்தினால் பிறந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, அப்புறம் புருஷனுடைய சித்தத்தினால் பிறந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அது எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் எப்படி பிறந்திருக்கிறாங்க? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ஆண்டவர் எடுக்கிற ஃபார்முலா 3. என்னென்ன மெத்தடு? 1 மாம்சம், இன்னொன்று புருஷன், ஒன்று ரத்தம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பாருங்கள் வெளிப்பாடு எழுதுகிறாரு. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடு பெற்றெடுத்துடலாம். அப்போ மாம்சம்னா என்ன? மாம்ச சித்தனா என்னம்மா? விபச்சாரம். இப்போ விபச்சாரம் பண்ணி என்ன பண்ணுற? குழந்தை பெற்று எடுக்கிறாங்களே இல்லையா? வேசுதனம் பண்ணி பிள்ளைங்களை படுத்து எடுக்கிறாங்களே இல்லையா? எடுக்கிறாங்களே இல்லையா? பார்க்குறோமா பார்க்கலையே? நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாது, அவங்க பிள்ளையை பெற்று எடுத்துடுறாங்க. அதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? மாம்ச சித்தத்தினால் பிறக்க முடியுமா? 2வது ரத்தத்தினால் பிறக்கிறவங்க. புரியுங்களா? ரத்தத்தில் எப்படி பிறக்க முடியும்? அதான் டெஸ்ட் பேபின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர் என்ன வச்சுருக்கிறாங்க? விந்தணுக்களை எடுத்து ஒரு தாயினுடைய கருவில் வச்சு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பார்த்தா டெஸ்ட் பேபி. அல்லேலூயா. 3வது புருஷனுடைய சித்தம். ஒரு மேய்ப்பனுக்கு முன்னாடி, பல ஊழியர்களுக்கு முன்னாடி திருமணம் செய்கிறாங்க பாருங்க, அதுதான் புருஷனுடைய சித்தம். அல்லேலூயா. இது 3ல் பிறந்தாலும் நீ பரலோகத்தில் உள்ள வரணும்னா நீ தேவனால் பிறக்கணும். அல்லேலூயா. அதை 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அழிவுள்ள வித்தினால் அல்ல. அழிவுள்ள வித்தனா என்ன? அழிவுள்ள வித்தனா என்னமா? அந்த மாம்ச சித்தம், புருஷனுடைய சித்தம், அந்த ரத்தத்தினால் பிறக்கத்தான் அழிவுள்ள வித்து. அல்லேலூயா. அதில் பிறந்தவங்க தான் நம்ம எல்லாமே. இதில் ஏதாவது ஒரு கோணத்தில் பிறந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தேவனுடைய வசனத்தை எங்கேயோ யார் மூலமாக நீங்கள் கேட்டு என்ன சொல்லுது? அது அங்கே என்ன போட்டிருக்குது? தேவ
வசனமாகிய அழிவில்லாத பாருங்க, வித்தினாலே தேவ மறுபடியும் வசனம். வேதத்தில் என்ன வசனம் இருக்கு? ஒன்று தேவ வசனம் இருக்குது, இரண்டாவது திருவசனம் இருக்கிறது, மூன்றாவது நீதியின் வசனம் இருக்கிறது, நான்காவது ஆரோக்கியமான வசனம் இருக்கிறது. எல்லா வசனத்துக்கும் ஒரு ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் பார்க்கறது ஒன்று எல்லாம் எப்படி தெரியுது? ஒரே மாதிரி தான் தெரியும் வார்த்தைகள். ஆனால் கரண்ட்டில் நீங்கள் கை வச்சா எப்படி இருக்குது? 30 வாட்ஸ் பல்ப் போட்டால் எப்படி எரியுது? 30 தான் எரியும். 60 போட்டால் 100 போட்டால்? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை ரெசீவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். 30 வாட் எங்கே வைப்பாங்க, எங்கே போடுவாங்க? பாத்ரூமில் இருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கை பார்த்தா அப்படியே உள்ள மங்கி எறிஞ்சு நிற்பாங்க. டைனிங் ஹாலுக்கு வரணும் கொஞ்சம் அப்படின்னா என்ன பண்ணு? எவ்வளோ சொல்லுங்கள். கிச்சன் ரூமை வாழ்க்கையில் எவ்வளோ போடுறோம்? கிச்சனுக்கு ஒரு 60 வாட்டு போடுறோம். அது மாதிரி இருக்கும் வாழ்க்கை. வயிறு, சாப்பாடு, உணவு, இதே வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கை. வீட்டுக்கு போனால் சோறு தான், நைட்டில் படுக்கும்போது சோறு தான், உடை தான், உணவு தான், இதுக்கே ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைனிங் ஹாலுக்கு வெளியே வரங்க ஆன்டி ரூமில் எப்படி இருக்கணும்? 100 வாட் போடுறோம். அப்போ எப்படி பிரகாசமாக எரியுது. ஆனால் கரண்ட் என்ன சொல்லுது? நான் கரண்ட்டில் போகும்போது நான் 100 வாட் தரமாட்டேன், 60 வாட் தர மாதிரி சொல்லுது. நீ எப்படி இருக்கிறே அந்த அளவுக்கு வல்லமை அனுப்புது. அதேமாதிரி ஆண்டோடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. இல்லையா? நீங்கள் அந்த வார்த்தையை சாதாரணமாக நினச்சின்னா சாதாரணமாக வேலை செய்யும். கொஞ்சம் நீங்கள் அது விசுவாசம் நினச்சா விசுவாசமாக வேலை செய்யும். இல்லை கொஞ்சம் அது வல்லமையே இது பிசாசை துரத்த நினச்சின்னா அது துரத்த ஆரம்பிச்சிடும். இல்லையா? வியாதி குணமாக்க நினச்சின்னா குணமாயிடும். ஏன்னா நீ எப்படி ரிசீவ் பண்ணுறியோ, உன் இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் அந்த வார்த்தை வேலை செய்யும். ஆண்டோட வார்த்தையில் என்ன இல்லை, 100 மடங்கு அது வேலை செய்யும். ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் அந்த வேலை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போய் தான் வேலை செய்ய முடியும். துதித்து பாடுறது நல்லது, ஆராதனை செய்கிறது அதோடைய நல்லது. ஆனால் அதை காட்டிலும் அதிகம் நல்லது ஆண்டோடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. உன் நடைகள் ஒன்றும் பிசக்குவதே இல்லை. அதனால தான் தேவனுடைய வசனம் அழிவில்லாத வித்து. தேவனுடைய வசனம் என்னது? 1 பேதுரு 1:23 வசனம். தேவனுடைய வசனம் எங்கெல்லாம் பைபிளில் இருக்குதோ அது அழிவில்லாத வித்தாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அழிவில்லாத வித்து உங்களுக்குள்ளே வித்தாக மாறணும். அப்படி வித்து உனக்குள்ளே இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். அந்த வித்தை கலைப்பதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? முயற்சிப்பான். எத்தனையோ பெண்கள் பார்க்குறோம், அவங்க கர்ப்பமாவாங்க, பிசாசு கழிச்சிட்டு போயினே இருப்பான். மறுபடியும் ஜெபம் பண்ணுவாங்க. அது மாதிரி உனக்குள்ளே கிறிஸ்து உருவாகாதபடிக்கு பிசாசன் அந்த வித்தை கலைப்பான். உலகத்தை கொண்டு வந்து உள்ளே வைப்பான். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உள்ளே கொஞ்சம் வச்சுட்டானா அந்த வித்து கலைஞ்சிடும். அதனால தான் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகள் கிறிஸ்து உங்களிடத்திலிருந்து உருவாகும் அளவும், என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். கிறிஸ்து உருவாக்கப்பட வேண்டும். எப்படி அருமையான கன்னி மரியாளுக்குள்ள வயிற்றில் உருவாக்கப்பட்டாங்க. இப்போ இயேசு எங்கே உருவாகுவார்? இப்போ ஆத்மாவில் உருவாகுவார். அது பிறகு நம்ம ஆவியோடு கனெக்ட் ஆகிடுறோம். ஆவியில் உருவாகிடுவார். அதான் ஆவி ஆத்மா சரீரம். ஃபஸ்ட்டு ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில் உருவாகிறார் இயேசு. வெளியே வந்து மறுபடியும் கிருபினாலும் சத்தியத்தினாலும் ஆத்மாவில் உருவாகி மறுபடியும் நம்ம ஆவியில் போய் கனெக்ட் ஆகிறோம். இல்லையா? பரலோகத்தில் நம்ம ஆவியோடு இருப்போமா, சரீரத்தோடு இருப்போமா? ஆவியோடு இருப்போம். இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளை உருவாக்கி கொண்டு போகிறதுக்கு தான் ஆலயத்தை கொடுத்து, ஒரு மேய்ப்பரை கொடுத்து, நமக்கு வேத புத்தகத்தை கையில் கொடுத்து, தேற்றவாளனை அனுப்பி, எப்படியாவது நீங்கள் அவருடைய வரிகள் என்ன பண்ணிடணும், போய் 3ஆவது வானத்தை நிற்கணும். அது உங்களுடைய முயற்சி இல்லை அப்படின்னா, உங்களுடைய பிரயாசம் இல்லை அப்படின்னா, உங்கள் பயிற்சி இல்லைன்னா, உங்களுடைய விருப்பம் இல்லைன்னா, உங்களுடைய வாஞ்சை இல்லைன்னா அங்கே போக முடியாது. பிசாசு உங்களை தந்திரமாக என்ன பண்ணிவிடுவான்? பிசாசு எதுவே என்னது? தந்திரமுள்ளவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். போ, ஆலயத்துக்கு போகும்போது பைபிளை மட்டும் கொண்டு போ, ஆனால் கூட எதை கொண்டு போயிடாதே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எழுதிடாதே அப்படின்னு தந்திரமாக உட்காந்து வச்சிடும் அவனை கொண்டு வந்து. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு டைம் இல்லை எழுதுறதுக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது மூட்டை கட்டி கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு வேலைக்காக போகிறோம், அந்த வேலைக்காக தான் படிக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவருடைய வார்த்தையில் அது போக முடியாது. அதன்படி வாழ முடியாமல் போக முடியாது. அவருடைய வார்த்தை கை கொள்ளனா என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. பேச மாட்டார் ஆண்டவர். கீழ்ப்படியாத இடத்துல ஆண்டு பேசவே மாட்டார். ஒரு முறை சவுல் ராஜா கீழ்ப்படியலை. என்ன நடந்தது? அது பிறகு ஆண்டவர் என்ன பண்ணல, ஒரு தீர்க்கதரிசி பேச முடியல. ஒரு சாமுவேல் என்ன பண்ணல, அவனால்
அவனுடைய ஆலோசனை கொடுத்து ஆளில்லாத போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை உன் மேலே வச்சா. எதுக்கு வச்சாரு? நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு கீழ்ப்படியதுக்கு தான் வச்சார் அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? அழைச்சி வச்சுட்டான். புரியுங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டான்? அலைக்கடித்து இங்கே அங்கே அலையிறான். 40 வருஷம் அலைஞ்சான். யோசித்து பாருங்கள். 40 வருஷம் அலைந்து லாஸ்ட்டில் குறி சொல்கிற அவகிட்ட போய் எனக்கு என்ன நடக்குன்னு கேட்குறான். வேதத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார். வேதம் தான் முக்கியம். வேதம் தான் உன்னை துதியைக்குள்ளே கொண்டு வருது, ஆராதனைக்குள்ளே கொண்டு வருது. நீ நல்லா கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், நற்சாட்சியை வாழ முடியும். அவர் என்ன நீ நினைக்கிறாயோ நினைப்பதற்கு முன்னாடியே ஆண்டவர் உன் தேவைகள் சந்திப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து உள்ள உருவாகணும். அதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை உருவாகணும்னா அது கர்ப்ப வேதனை பட்டாகணும். அதான வாஸ்தவம் 4:19 கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை அப்போ படுகிறேன். கர்ப்ப வேதனை என்ன? ஒரு சகோதரிகளுக்கு, ஒரு தாய்க்கு எத்தனை வேதனை இருக்குது? 2 வேதனை இருக்குது. எத்தனை வேதனை? என்னென்ன வேதனை? 1 கர்ப்ப வேதனை, 2 சகோதரிகள் சொல்லுங்கள். 2வது வேதனை என்னமா இருக்குது பாருங்கள். சகோதரிகள் சொல்ல முடியல பின்னாடி. 1 கர்ப்ப வேதனை, 2 பிரசவ வேதனை. அல்லேலூயா. பிரசவ வேதனை 1 நாள், கர்ப்ப வேதனை 9 மாதம் 29 நாட்கள். அதை பவுல் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் நான் 9 மாதம் 29 நாள் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணுறேன். உனக்குள்ளே கிறிஸ்து உருவாகுவதுக்கு நீ இடம் கொடுக்கணும். உனக்குள்ளே ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, அப்போ தான் உருவாகுது. அதே போல் கிறிஸ்து உள்ளே உருவாகுனா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இடம் கொடுக்கலன்னா அது உருவாக முடியாது. அந்த வித்து கலைக்கப்பட்டுரும். அதனால தான் அவருடைய வித்து உள்ளே இருக்கணும். அப்புறம் அது கிறிஸ்துவாக உருவாகுது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உள்ளே உருவாகி அப்புறம் இரட்சகராக உருவாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் உனக்குள்ளே வருது. அந்த சாயல் உங்களுக்குள்ளே பரிபூரண புதிய சாயலாக மாறுகிறது. நீ புதிய மனுஷனாக மாறிடுற. அப்புறம் புதிய மனுஷன் மறுபு சாயலுக்கு ஆயத்தமாயிடுறான். மறுபு சாயல் வரும்போது நீ எங்கே இருக்கிற? மறுபாகி பரலோகத்தில் போய் சேர்ந்துடுற. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து உள்ளே உருவாகிறது வரைக்கும் என்ன பண்ண முடியாது? நீங்கள் வறுமையான பாத்திரமாக தான் இருப்பீங்க. ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. பாவத்துக்கு மரித்து உள்ளே வரோம். அதோடு நின்றுனோமா? கிளாஸில் ஸ்கூலில் பிள்ளைங்க சேர்த்துட்டு பிறகு அப்படியே நின்று முடியுமா? அது எது வரைக்கும் படிக்கணும்? +2 வரைக்கும் படிக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அப்போ அந்த 12 வருஷம் அதை என்ன பண்ணணும்? விடாத முயற்சி பண்ணுது. அதுதான் ஆண்டவர் நம்மளை ஆலயத்தில் உட்கார வச்சு 12 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம கொடுக்குறாரு. இந்த இடத்துல உட்காரத்துக்கு ஏன் கொடுக்குறான்? நீ பூரண சகோதரியாக, பூரண புருஷராக, பூரண அன்பு உள்ள உருவாக்கணும், பூரண நீடிய பொறுமை உருவாக்கணும், பூரணமாக நீடிய சாந்தம் உள்ள உருவாக்கணும். அல்லேலூயா. நீ பூரண புருஷனை ஆகிற வரைக்கும் உன்னை விட மாட்டார். அதனால தான் சத்தியம் வந்து ஏன் இங்கே வருது அப்படின்னா, ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணுவார்? எங்கெங்கெல்லாம் சத்தியம் இருக்குதோ அவங்கள கொண்டு வந்து விதைப்பார். ஏற்கனவே உங்கள் கண்காணி விதைத்து கொண்டிருக்கிறாரு. நான் வந்து மேய்ப்பர் கிடையாது, நான் வந்து போதகர். அல்லேலூயா. நான் டீச்சரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர். பல இடங்களில் போய் என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் கொடுக்குறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், பல இடங்களில் போய் ஜெபிக்கிறோம், பல இடங்களில் போய் என்ன பண்ணுறோம்? பல நாடுகளுக்கு உள்ளே நுழையிறோம். புரியுங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இந்த சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம். புரியுங்களா? சத்தியம் வேறு, வசனம் வேறு. பிசாசுக்கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? ஏன்னா வசனம் ஒன்று சொல்லிட்டேன் நான். அப்போ வசனத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கம்மா? வசனம் என்பது விதை, சத்தியம் என்பது கனி. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். பாருங்க, விதை தேவனுடைய வசனம். புரியுங்களா? அந்த வசன விதை எடுத்து எங்கே போடணும்? விதை தேவனுடைய வசனம். வசனம் இல்லை, அந்த விதை தான் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீங்க. 1 பேதுரு 1:23 வாஸ்தவம். தேவ வசனத்தினால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம். இந்த விதை உள்ளே போயிடுச்சு. இப்போ அது கனியாக மாறணும். அல்லேலூயா. அப்போ எப்போ மாறும் கனியா? அந்த விதை என்ன பண்ணியிருக்கணும்? உன் நல்ல நிலத்தில் விழணும். அந்த விதை விழுந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? அதை சுற்றி வேலி அடிக்கணும். அதுதான் ஜபம். எதுக்கு ஜபம் பண்ண? ஃபஸ்ட்டு, ஐயோ இவ்வளோ வசனத்தை கேட்டு வந்த ஆண்டவரே, ஒரு வசனுடைய இருதயத்துட்டு பிசாசு என்ன பண்ணிக்கூடாது? பறித்து கொள்ளக்கூடாது, திருடிக்கூடாது. புரியுங்களா? அதனால தான் நம்ம போன வாரம் என்ன மெசேஜ் கேட்டோம், இந்த வாரம் கேட்டால் என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அந்த விதை என்ன பண்ணல? வேலி அடிக்கலை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கேட்டீங்க, வீட்டுக்கு போனீங்க,
உட்காந்தீங்க, அப்புறம் பிரச்சனை வந்தது, வசனம் உள்ள உன்னுடைய இருதயத்தை வந்து பிசாசனம் பண்ணிட்டான், எடுத்துட்டான். அப்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? எம்டியாகவே இருக்கிறது. புரியுங்களா? அந்த இருதயத்தில் வேறு பிரச்சனைகள் வந்துடுது. அப்போ அந்த பிரச்சனை தான் உனக்கு சரீரத்தில் உண்டாகுது. இல்லையா? ஐயோ வெளியே அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்னு அது இருதயத்தில் நீ சேவ் பண்ணினே இருந்தால் அந்த வேலை செய்யும். ஆனால் உங்கள் இருதயத்தில் நான் வேதத்தை தேடி வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இருதயம் பேசும். இருதயத்தின் நிறைவு மாய் பேசும். இருதயத்தில் நான் வேதத்தை தேடி வாசிக்கணும்னு நீ ஒன்று உள்ளே போட்டிருக்கிற பாருங்க, அது கரெக்டாக தேடி வாசிக்க வைக்கும். ஒரு இருதயத்தில் வந்து நான் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு உள்ளே வச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இருதயம் வாய் பேசும், போய் ஜெபம் பண்ணு 1 மணி நேரம். ஆனால் அந்த இருதயத்தில் நான் சாப்பிட்டு தூங்கணும்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது போய் நான் சாப்பிட்டுட்டா தூங்க வச்சிடும். ஒரு இருதயத்தில் நீ ஒரு வியாதியை சிந்தித்தினா அந்த வியாதி சரீரத்தில் வந்துடும். இருதயத்தில் கவலை உள்ளே போட்டோன்னா அது என்ன பண்ணும்? உனக்கு துக்கத்தை கொண்டு வந்துடும். இல்லையா? அந்த இருதயம் தான் ஒரு முக்கியமானது. அதனால தான் பிசாசு சொல்கிறான் பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தில் வசனத்தை கேட்டு பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். பொல்லாங்கன்னா யாரு? பிசாசு. அவன் எங்க வரான்? இருதயத்தில். தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை நீ கேட்குறீங்க, அது இருதயத்தில் போகுது, அங்கே உணர்வு இல்லை. அப்போ சாத்தான் வந்து அந்த விதை என்ன பண்ணுறான்? பறித்து கொள்கிறான்னு யார் சொன்னது இந்த வசனத்தை? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு ஏற்று போயிட்டார். உங்கள் இருதயத்தில் வசனம் வரும், நீங்கள் உணராது இருக்கும் போது. புரியுங்களா? என்ன இருக்கும்போது? எப்போ உணராது இருப்போம்? நீங்கள் பேக்கில் 10 ரூபா இருந்தால் என்ன பண்ண மாட்டீங்க? பஸ்ஸில் ஏறும்போது உணர மாட்டீங்க. ஆனால் 10 கோடி எடுத்துன்னு போகிறீங்க, 10 லட்சம் எடுத்துன்னு போகிறீங்க, 10,000 எடுத்துன்னு போனால் என்ன பண்ணுவீங்க? எது பிடிக்கிறோமோ இல்லையா அந்த பேக்கை தான் கையில் இருக்கும். ஏன்னா உணர்வு இருக்குது அதுக்கு. அதை காட்டிலும் வசனம் வெளியேறி பெற்றது. அப்போ இவ்வளோ பெரிய வசனத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு போகும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ இந்த வசனம் நான் கேட்டேன் அப்படின்னு. அதை தான் ஆலயம்னு ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயம் எதுக்காக இருக்கிறது? நீங்கள் உட்காந்து கற்று தேறி வளர்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களோட கூட ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும். சொல்கிறல நீ ரட்சிக்கப்பட்டாய், இப்போ யார் ரட்சிக்கப்படணும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் யாருமா ரட்சிக்கப்படணும்? உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படணும். அதான் அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. உங்க வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்க வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம்? சாட்சி இல்லை. புரியுங்களா? இயேசு யாருன்னு அவங்களுக்கு நீங்கள் தான் தெரிவிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக ஜீவிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி சகித்து கொள்ள வேண்டிய சகித்து கொள்ளணும். ஏன்னா உங்கள் வீட்டார் தான் சத்துருன்னு எழுதியிருக்கிறார் ஆண்டவர். உங்கள் வீட்டார் யார்? சத்துரு. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துரு யாரு? வீட்டார். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரு? உங்கள் மாமியார் சத்துருவாக மாறலாம், மருமகள் சத்துருவாக மாறலாம், அப்புறம் உங்கள் பிள்ளைகள் சத்துருவாக மாறலாம், உங்கள் மாம்சத்துக்கு சகோதரி சத்துருவாக மாறலாம். அங்கே என்ன சொன்னார்? நீ ரட்சிக்கப்பட்டவன் வீட்டார் ரட்சிக்கப்படன்னு பவுல் சொல்கிறாரு. இங்கே யார் சொல்கிறது? இந்த வசனம் யார் சொன்னது? இயேசு சொல்கிறாரு. ஒருத்தர் வீட்டார் யார் சத்துரு? அவங்க வீட்டார் தான் சத்துரு. இல்லையா? உங்கள் வீட்டுக்கு யார் சத்துருன்னா உங்கள் வீட்டார் தான். இல்லையா? அப்போ அந்த சத்துருக்களை நம்ம என்ன செய்யணுமா? மத்தேயு 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, சத்துருக்களை என்ன பண்ணோம் நம்ம? சிநேகியுங்கள். அப்படியே நாங்கள் வீட்டார் என்ன பண்ணோம்? சிநேகிங்க என்ன அர்த்தம்? அன்பு கூறணும். என்ன பண்ணோம்? அன்பு கூறணும். ஏன் அன்பு கூறணும்? அடுத்த வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அதுக்கு பேர் தான் அன்பு கூறுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை வீட்டில் இருந்து யாராவது என்ன பண்ணுவாங்க? உங்களை சபிப்பாங்க, நீ நாசமாக போகணுன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உடனே போய் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்போது ஏன் ஆசீர்வதிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஆவியின் கனி ஒன்று இருக்குது, அன்பு. அந்த கனி இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணுறோம்? நம்ம திருப்பி பேசி நம்மளே என்ன பண்ணுறோம்? அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுறோம். புரியுங்களா? ஏன் அந்த குடும்பத்தில் இருக்க முடியல? அவங்க பேசுன, அவங்க ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க. நீ ரட்சிக்கப்பட்டுட்டு ஆனால் உனக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ என்ன பண்ணுறாங்க? சபிக்கிறாங்க. நீலாம் ஒரு பொம்பளையா? நீலாம் ஒரு மருமகளா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க?
நீங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா அப்படின்னு பேசுகிறது. ஒரு மருமகள் என்ன பண்ணிட்டாங்க, மாமியாருக்கு சாப்பாடு போடும்போது ஒரு பெரிய கல் இருந்துருக்குது. என்னதுக்கு? அந்த கல் வந்து அவங்க சாப்பாடு போடும்போது டங்குன்னு சவுண்டு வந்துருக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், மருமகளை அந்த கல் எடுத்து போட்டுக்கணும். அவனை பண்ணாங்க, இவங்க மறிக்க போகிறவங்க தானே ஒன்று கொஞ்ச நாள் இல்லை, இவங்க இருந்தானா இல்லைனா அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு நினைவு நினச்சாங்க. அவங்க நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா சாப்பிட்டுட்டாங்க. அவங்களும் உயிரோடு வாழறாங்க. கல்லை மிழுங்கிட்டா கூட என்ன பண்ணல, உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மனசில் என்ன ஆயிடுச்சு, மருமகளுடைய எண்ணம் என்ன ஆச்சு, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஏன் இருக்கணும் கல் அப்படின்ட்டு. ஒரு நாள் வந்தது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆன பிறகு அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவங்க யாருன்னா கோயிலில் பாடுறவங்க, பயங்கரமான ஆராதனை வீரர் அந்த அம்மா. அல்லையா? அப்போது பாருங்கள் நீங்கள் என்ன நடந்தது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு அவங்களுக்கும் வலி வந்துடுச்சு. சபையாக ஜெபிக்கிறாங்க, நிறைய ஜீசஸ் காலில் ஜெபிக்கிறாங்க, நிறைய அநேகருக்கு எங்கெல்லாம் ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வலியை கண்டுபிடிக்க முடியல. என்னது, அவங்க வயிற்றில் எடுக்கிற வலி எங்கேருந்து உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தினந்தோறும் வலி தாங்க முடியல. ஜெபிக்கிறாங்க, அர்த்தமே புரியல. ஒரு நாள் அவங்க பாத்ரூமில் போய் யூரின் போயிருக்கிறாங்க. டங்குன்னு சவுண்டு வந்தது. அப்போ தான் அவங்க மாமியார் சவுண்டு, அன்றைக்கி நான் கல் போட்டு அதே சவுண்டு வந்து தான். அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்துருவீங்க. நமக்கு நல்ல ஒரு தேவன் என்ன, இயேசு கிறிஸ்து. அவரை போகிற ஒரு தெய்வன் யாருமே கிடையாது. அப்போ உங்களுடைய சத்துரு ஆகிய மாமியார் என்ன பண்ண, நீங்கள் சிநேகிக்கணும். எப்போ சிநேகிக்கணும்? சபிக்கும் போது ஆசீர்வதிக்கணும், பகைக்கும் போது நன்மை செய்யணும், துன்பப்படுத்தும் போது ஜெபிக்கணும், நிந்திக்கும் போதும் ஜெபிக்கணும். அதுதான் ரூல்ஸ், அதுதான் ஃபார்முலா. இதை கரெக்டாக கடைப்பிடிச்சா அதுக்கு போய் என்ன பண்ண தேவையில்லை. பிசாசு தானே என்ன பண்ணுறான், அந்த வீட்டை விட்டு விலகிடுவான். ஆனால் நீங்கள் அங்கே அன்பு கூறாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஆவி விட்டு போகவே போகாது. ஏன் போகாது? அது அன்பினால் தான் அந்த ஆவி வெளியே போகும். புரியுங்களா? அப்போ அன்பு கனி இல்லாத ஜெபம் என்ன பண்ணாது, வேதத்துக்கு செவி கொடுக்காத ஜெபங்கள் அருவருப்பாக இருக்கும். அப்போ இந்த வேதத்தின்படி நீ வாழலை, வேதத்தின்படி நடக்கலைன்னா உன் ஜெபம் எப்படி போயிடும், அருவருப்பாக இருக்கும். ஆண்டவருக்கு ஒரு நாய் செத்துட்டு இருக்குதுன்னா நம்ம அது பார்த்துக்கினே போவோம், அது அருவருக்கு. அது மாதிரி ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எப்படி பார்ப்பார்? நீங்கள் ஜெபம் பண்ணி தான் இருப்பீங்க, ஆனால் பக்கத்தில் இயேசு போகும்போது உங்களை பார்த்து போவாரா, பார்க்காது போவாரா? பார்க்காது போவார். எப்படி அந்த நாயை நீங்கள் பார்க்காது போகிறீங்களோ அது மாதிரி நம்மளை பார்க்காது போவார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா நீ வேதத்தின்படி வாழலை. அதனால தான் சாலமோன் நல்லா கரெக்டாக எழுதிட்டார், வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும். அதை தான் வேதத்தின்படி வாழ்ந்து காட்டதான் வேதம் கையில் கொடுத்தாரு. வேதமே இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஆலயமே இல்லை, நாமே இல்லை. அதை படித்து நம்ம 2-3 வேலையை செய்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், துதிக்கிறோம், பாடுறோம். ஆனால் வேதத்தின்படி போய் என்ன செய்யலை, தேடலை, ஆராயலை, தியானிக்கலை. அப்போ இயேசு கேட்பார், நான் வேதத்தின்படி என்ன செய்யணும், வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று யோவான் 5:39 எழுதுகிறார். வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. பாருங்க, வேத வாக்கியங்களை என்ன செய்யணும், ஆராய்ந்து பாருங்கள். வாசிங்க. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எவைகளால்? அவைகளால் அந்த வேதத்தின்படி நீ வாழ்ந்தீங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்தா அவைகளால் அந்த வேதத்தின்படி உங்களுக்கு என்ன உண்டுக்குது, நித்திய ஜீவன் உண்டு. ஒரு நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். பரலோகத்திலே ஜீவமாக ஜீவிக்கணும்னா, நீங்கள் என்றென்றைக்கு ஜீவிக்கணும்னா அந்த வேத வசனத்தின்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்துருக்கணும். அடுத்தது, நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனைகளே அவைகளே. அப்போ வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். யார் சொன்னது இந்த வசனத்தை? என்னை பின்பற்றும் சொன்னார் பாருங்க. யார் சொன்னது இந்த வசனம்? யாருமா சொன்னது? எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனம் யார் சொன்னது? இயேசு சொன்னார். இயேசுக்கு நம்ம என்ன இருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோம். ஆனால் மனவாட்டியை நான் சொல்லி நீங்கள் சொன்னது நாங்கள்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், உன்னை அறியேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், புரியுங்களா? புத்தி உள்ள கன்னிகை என்ன பண்ணாங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க, அபிஷேகத்தை வச்சுக்க நாங்கள் கீழே அவங்களுக்குள்ள. புத்தி இல்லாத கன்னிகை என்ன பண்ணாங்க, கைவிடப்பட்டாங்க. அப்போ மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கதவை எப்படியாவது தரங்க ஆண்டவர்னு. ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் என்ன பண்ணல, அறியேன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், புரியுங்களா? பேதுரு என்ன சொன்னார்,
இதை மாதிரி இயேசு கூடவே நீ இருந்த அப்படின்னாரு. உடனே பேதுரு என்ன சொன்னார்? சபிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பார் இயேசு அந்த வார்த்தை கேட்டு. ஒரு நாள் நம்ம போய் நிற்கும் போது நமக்கு முன்னாடி ஆண்டு பேசுவார். நீ யாருமா அப்படின்னா, நான் 25 வருஷம் சர்ச்சில் உட்காந்துருந்தேன் அப்படின்னுங்க. எந்த இடத்துல உட்காந்து எனக்கு நான் அறியேன். அப்போது ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்னா எப்படி நிற்க முடியும்? பாத்திரவானாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். வசனத்தை வச்சு தான் சகிக்க முடியும். விட்டு கொடுக்க வேண்டியதில் விட்டு கொடுத்துருக்கணும். விட்டு கொடுக்காம நீங்கள் அதுக்கு எதிர்த்து நின்றீங்கன்னா அது ஆண்டவருக்கே எதிர்த்து நின்ற மாதிரி. நீங்கள் சகிக்க முடியாத போன இடத்துல இயேசு வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய வார்த்தையினாலே சகிப்புத்தன்மை நமக்கு வந்திருக்கணும். அல்லேலூயா. தீங்கு அனுபவிக்கிறத தீங்கு அனுபவிச்சிருக்கணும். எங்கே உபத்திரப்பட வேண்டுமோ அங்கே உபத்திரப்பட்டிருக்கணும். எங்கே பாடு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாடு ஏற்றுக்கொண்டிருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் தேவ சமுதிரம் போய் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா. அந்த புத்தி உள்ள கன்னிகை நடு ராத்திரியில் காத்திருக்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. மத்திய 25:6. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். பாருங்க, இயேசு எப்போ வருவாரா? நடு ராத்திரியில் வருவார். அப்போ மணவாட்டி என்ன பண்ணிக்கணும்? நடு ராத்திரியில் மணவாட்டிக்கு என்ன பண்ணணும்? நடு ராத்திரிலம்மா வீட்டில் என்ன சொன்னாங்க? நைட்டில் 11 ஆயிடுச்சு 12 ஆயிடுச்சு கூட ஜெபம் பண்ணிருக்குது. அதுக்கு என்ன ஜெபம்? ஏன் ஜெபம் பண்ண அவசியமா? நாங்கள் 12 மணிக்கு எழுந்த சபைக்காக நைட்டு 12 மணி முழங்கால் நின்று நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுறேன். அருமையான பீட்டர் பால் ஐயாவையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் சபையாரையும், ஆண்டவரே அந்த வசனத்தை கேட்கணும் ஆண்டவரே, அவங்க மனசில் இருக்கிற நிலைமைக்கு போகணும் ஆண்டவரே, அவங்களுடைய மனசில் என்னென்ன தேவையோ அது நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு எப்போ ஜெபம் பண்ணுறோம்? நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். ஏன் அப்போ தூங்கலாம்ல? சொல்லுங்கம்மா. தூங்கலாமா? தூங்க முடியாதா? தூங்கலாம். ஏன் ஜெபம் பண்ணுறோம்? இது மாதிரி பிலிப்பையா வராரு, அவருடைய மனைவி வராங்க, பிள்ளைங்க வராங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க வழியாக தான் நான் இங்கே வருங்க ஆண்டவரே. அவங்களும் ஒரு கருவியை எடுத்து நீ பயன்படுத்துகிறீர். அவங்களோட ஊழியம் வளரணும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வர அருமையான மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதெல்லாம் எப்போ ஜெபம் பண்ணுறோம்? அந்த நடு ராத்திரியில். அல்லேலூயா. ஏன் நடு ராத்திரி ஜெபம் பண்ணுறோம்? நடு ராத்திரியில் தான் என்ன நடக்குது? எல்லா சுடுகாட்டில் என்ன பண்ணுறான்? சாத்தான் உட்காடுறான், செய்வனை பண்ணுறான். எல்லாம் நடு ராத்திரியில் அவன் உட்கார்ற மாதிரி தேவனுடைய பிள்ளைங்க மனவாட்டி எப்போ உட்காரணும்? நடு ராத்திரியில் முழங்கால் படிக்கிட்டு 1 மணி நேரம் தூக்கத்தை கலைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் வீட்டு மேலே மனம் இறங்கும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேலே மனம் இறங்குவீராக, என் தேசத்து மேலே மனம் இறங்குவீராக, எங்களுடைய வில்லேஜுக்காக மனம் இறங்க நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் இறங்கி வருவார். அன்றைக்கி இருக்கிற அந்த ஆவியை துரத்துவார். அந்த ஊரே ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே வருவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம நடு ராத்திரி தூங்கின்னு எடுக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவர் பிள்ளையாக இருக்கிறோம், அவர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ ஏனோதானமாக வாழ்கிற நாட்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டு அவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அவர் என்ன எழுதினாரோ அது மாதிரி தான் நமக்கு நோக்கம் இருக்கணும். கழுகு எவ்வளோ ஹைட்டில் பறந்தாலும் இறைமல் நோக்கமாக இருக்கும். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் யார் மேல் நோக்கமாக இருக்கணும்? என் இயேசு எப்போ வரப்போகிறாரு, என் மணவாளனை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன், அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறேன், என்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். புரியுங்களா? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள், நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்றாரு. உன்னை கைவிட மாட்டேன்றாரு. உன்னோட நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். புரியுங்களா? கடைசி வரைக்கும் இருப்பேன்றார். யாருன்னா இருப்பாங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வசனம் வாசிக்கிறோம். இந்த வசனம் ஏன் வேலை செய்யுது? இந்த வசனத்துக்குள்ளே ஏன் வல்லமை இருக்கிறது? அதுக்கு என்ன காரணமா? நம்ம பேசுகிற இந்த வசனத்தை என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு எழுதப்பட்ட வசனம் மறுபடியும் பேசின்னு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? இந்த வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது? எப்படி இருக்குது உயிர்? சொல்லுங்கள். இந்த வசனத்தில் உயிர் எப்படி இருக்குது? சொல்லுங்கள். வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. ஆவிக்குரிய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஆவியோடு இணைந்துக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார்கள். ஏன் இது உயிராக்குதுன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இது உயிர் இருக்குது. மற்ற புத்தகத்தெல்லாம் எங்கெங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? நான் 10th கிளாஸ் படித்தேன் 83. அந்த 83 படித்த புத்தகத்தை என் பிள்ளைக்கு இப்போ கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அந்த சிலிபஸ்லாம் மாறிச்சு. அல்லேலூயா. ஆனால் இது மாறவே மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்குள்ளே போனால் அது எல்லா வேலையும் செய்திடும். இந்த வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள். இதைத்தான் காத்து கொள்ளணும். இது இருதயத்தை விட்டு வெளியே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
புரியுங்களா? நம்ம பிறந்துட்டோம், ஆண்டவருக்குள்ளே பிறந்துட்டோம், எவ்வளோ சந்தோஷம். இயேசு எங்கேயோ பிறந்தார், ஆனால் இயேசுக்குள்ளே நம்ம எல்லாம் பிறந்துட்டோம். அல்லேலூயா. அவரை போல பிறந்த அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை போல வாழ்ந்து காட்டணும். புரியுங்களா? அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம வீட்டை ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும்னா நம்ம தானாக ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ண அப்படி கனெக்ட் பண்ணுறாச்சு. நீ விசுவாசத்தை நீ ரட்சிக்கப்பட்டுட்டு இப்போ உன் வீட்டாரே ரட்சிக்கப்படுனா அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும், ஜெபத்தில் வல்லமையாக இருக்கணும், வேத வசனத்தை சொல்லுவதில் ஞானமாக இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ்வர்யனாக இருக்கணும், எல்லாவற்றையும் சிறந்தவனாக இருக்கணும், ஒரு குறையில்லாத வாழ்ந்து காட்டணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், நல்ல வேலையை தருவார். 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம் நாங்கள். ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான். ஆண்டவர் சொன்னார், இதோ இருக்குது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரு அந்த பங்க் கடையில் தொங்கின்னு இருக்குது ஆவடியில். அதை வாங்கினேன். அதில் பார்த்தா ஒரே ஒரு வேக்கண்ட். 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம். யார் கொடுப்பார்? வாங்கும் போதே சொல்லிட்டார் அது உனக்கு கொடுப்பன்ட்டு. அல்லேலூயா. கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணார்? 5000 பேர் வந்தாங்க, ஆனால் அதில் ஒரே ஒரு வேக்கண்ட்டு எனக்கு கொண்டு கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னபடி வாழுகிறார்கள். அவர் எப்படி சொன்னார் அப்படியே வாழ்ந்து காட்டு. பூமியில் உனக்கு எல்லா இடத்துலையும் வேக்கண்ட் ஓப்பன் ஆகிடும். நீ வேலையை தேடி போத்தல, வேலை உன்னை தேடி வரும். புரியுங்களா? நன்மை உன்னை தேடி வரும். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி ஏன் கொடுக்கப்படலை? அவரை போல் வாழலை. சர்ச்சையில் மட்டும் தான் வந்து என்ன பண்ணுறோம்? உட்காந்து நம்ம துதிக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனவங்க எப்படி இருக்கிறோம்? 24 மாதம் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிறோம், இல்லை டிவி ஓப்பன் பண்ணி கதைங்களை பார்க்குறோம், சீரியலை. அப்படி பார்க்குறோம். உலகத்தை பரலோகத்துக்கு போக முடியுமா? இது 70 வருஷம்தான். பலத்தினால் எவ்வளோ? 80 வருஷம் போகலாம். ஆனால் 1000 வருஷம் ஒரு ஆட்சி இருக்குது, அரசாட்சி ஒன்று இருக்குது. பூமிக்கு வந்து மறுபடியும் வாழணுமே, அதை நம்ம இழந்து போயிடக்கூடாதே. இந்த அல்ப காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் விட்டு விலகி கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்காக நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பற்றி என்ன பண்ணோம்? சாட்சியை ஜீவிக்கணும். நான் ட்ரெயினில் உட்காந்தாலும் 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். நீ பஸ்ஸில் போனாலும் ஆரம்பிக்கணும், சத்தியத்தை சொல்லணும். இல்லை நீ வீட்டில் இருந்தாலும் சொல்லணும். நீ சாட்சியாக வாழணும். சுகந்த வாசனை உனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஏன்னா இப்போ நீ பலப்பட்டாத, இப்போ நீ கடினமாக உழைச்சாத ஆண்டவருக்கு அந்த 1000 வருட சாட்சிக்குள்ளே வர முடியாதா? அந்த 1000 வருட சாட்சி ஒன்று இருக்கதா இல்லையா? இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வரணுன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாயிடுச்சு. பாவத்துக்கு மறிச்சிருக்கிறோம். நீதிக்கு பிழைக்கணும், நீதியை செய்யணும்ல. அந்த நீதி எப்படி செய்ய முடியும்? வசனத்தான் நீதியாக இருக்கிறது. அந்த வசனத்தை உள் வாங்கும் போது அதன்படி நீ வாழ்ந்து காட்டுற. அல்லேலூயா. அப்படி வாழும் போது தான் நீ உனக்குள்ளே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். 16:16 வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து. யாரு? பவுலையும் சபையாரையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார்கள். யார் சொன்னது? குறி சொல்கிற ஆவி சொல்லுது, சாட்சி கொடுக்குது. நம்மளை பார்த்து ஒரு ஆவி சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து ஒரு ஆவி சொல்லுங்கள். நாங்கள் மியான்மரில் இருக்கிறோம். ஆனால் மதுராங்கத்தில் ஒரு அம்மாவுடைய ஒரு லேடிக்குள்ளே அசுத்தாவி இருக்குது. அந்த அம்மா துரத்துறாங்க, துரத்த முடியல. மியான்மரில் அவங்க வீடியோ காலில் வந்தாங்க. இப்போ அந்த லேடி பார்க்குது. வீடியோ காலில் என் முகத்தை பார்த்துருக்கு. உடனே அந்த ஆவி சொல்லுது, இவரே எனக்கு காட்டாதீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஏம்மா காட்டக்கூடாது அப்படின்னா, 24 மணி இயேசு இவருக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நான் 12 மணிக்கு போயிடுறது. எத்தனை மணிக்கு? அப்போ நைட்டு அது 11:30 மணி. இன்னும் அரை மணி நேரத்தில் நான் போயிடுறேன் அப்படின்னு. ஏன்னா நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுற அப்படின்னு யார் சொல்லுது? ஆவி சொல்லு, சாட்சி கொடுது நம்மளை குறித்து. அன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சது 24 மணி இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்ல, நமக்கு சாட்சி பின்னாடியே வரும். தி உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்னு யார் சொல்கிறது? குறி சொல்கிற ஆவி சொல்லுது. நம்ம குறி சொல்கிற ஆவி விட்டுருங்க. வீட்டில் இருக்கிற யாருன்னா உங்களை பற்றி சொல்கிறாங்களா? உங்கள் தாய் சொல்கிறாங்களா? உங்கள் மாமியார் சொல்கிறாங்களா? மருமகள் சொல்கிறாங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொந்த பந்தம் சொல்கிறாங்களா? நீங்கள் யாருன்னு அந்த அளவுக்கு உங்கள் பேர் இருக்கணும். இயேசு உனக்குள்ளே இருக்கிறாருன்னா நீங்கள் அப்படி வாழ்ந்து காட்டணும். ஒரே வாழ்க்கை தான். இதுக்கு பிறகு நம்ம சரீரத்தில் வாழ போகிறது கிடையாது. இந்த சரீரத்தில் எப்படி வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படி எங்கே போகிறோன்னு போகக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். எவ்வளோ விலையேற்பட்ட ரட்சிப்பு இது. அல்லேலூயா.
யாருக்கும் கிடைக்காத ஒரு நரகத்துக்கு போக வேண்டிய மனுஷன் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டு நரகத்தில் தூக்கி எடுத்துட்டாருன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவ தண்டனையிலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, விடுவிச்சிட்டாரு. இனி நமக்கு என்ன இல்லை, நரகன்ற ஓடுற இல்லை. ஆனால் நம்ம மறுபடியும் பின்மாற்றம் அடைஞ்சோம்னா நரகம் இருக்கிறது. பின்மாற்றம் அடைய வைப்பான் பிசாசு. விடுவானா? போராடுவான். 30 வருஷம் எனக்குள்ளே இருந்தவங்க இன்றைக்கி டக்குன்னு இயேசு ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்கன்னா அவன் சும்மா விடுவானா? ஒரு பக்கம் ஆண்டவர் போராடுறாரு, இன்னொரு பக்கம் பிசாசு போராடுறான். நடுவில் நம்ம போராடணும். அல்லேலூயா. ஏன்னா பாவத்துக்குள்ளே போகாத நம்மை தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய நரகத்தில் நம்ம தப்பி வந்துட்டோம். மறுபடியும் அவன் திருப்புவான். இந்த உலக ஆசைகளை காட்டி கண்களை இச்சையை காட்டுவான், மாம்சத்தின் இச்சையை காட்டுவான், ஜீவனத்தின் பெருமை காட்டுவான். மறுபடியும் அதுக்குள்ளே நீ சிக்கி கொள்ளாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா? எதிர்த்து நின்று போராடணும் ஜெபத்தில். ஆண்டவரே, என் ஆத்மா உமக்குரியது. ஒரு நாளும் யூதாசை போல, இல்லை சவுல் ராஜ்யத்தை அனனியா சப்ரியால் போல நான் பின் வாங்கி போயிடக்கூடாதப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. உன் நித்தியத்தை நான் சுதந்தரிக்கணும். பவுல் சொல்கிறாரு, எப்படியாவது உயிர்த்ததில் நான் பங்கு பெற வேண்டும் என்று என்ன பண்ணுறாரா? என்னை பயபக்தியாக காத்துக்கொள்கிறாரா? எப்படியாவது என்றார். அவ்வளோ பெரிய ஊழியம் செய்தவர் எப்படியாகுன்னு சொன்னால் நம்ம நிலைமை எங்கே? யோசித்து பாருங்கள். வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் வசனத்தை நம்ம கவனிக்காமல், அவர் பேசின வார்த்தையை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா என்ன பண்ண முடியாது? பின்னாடி இந்த வசனம் கிடைக்காது. புரியுங்களா? நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை. அப்போ காலத்தை நம்ம என்ன செய்யணும்? உன்னோட ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும், ரட்சிப்பில் நடத்தணும், ஓடி போய் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு முன்னாடி சாட்சியை ஜீவிக்கணும். எப்படியாவது அந்த ஆத்மாவை சபை கொண்டு வர்றதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது எனக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்லி, ஒரு 20 வருஷம் நீ சபையில் இருந்தால் 20 ஆத்மா மூலமாக வந்திருக்கணும். அந்த ஆத்மா தான் நீ போகும்போது, பரலோகம் போகும்போது அந்த ஆத்மாவும் கூட வருகிறது. அல்லேலூயா. நம்ம எதுவுமே செய்யாமல் ரட்சிக்கப்பட்டு உட்காந்துட்டு இருந்தால் என்ன நடக்காது? ஆண்டவருக்கு எதனா பிரயோஜனம் இருக்குதா? நம்மளை ஏன் ரட்சித்தார்? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் தாய் தகவனுக்கு ஒரு நாள் இந்த பிள்ளை வேலை செய்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே நினைக்கிறோம். பிள்ளை ஏன் பெற்றெடுக்கிறோம்? ஒரு நாள் நமக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும்? உதவி செய்யும், நம்மளை காப்பாற்றும், நமக்கு நன்மை செய்யும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளையை வளர்த்து உயிரை கொடுத்து என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு நம்ம உயிரை கொடுத்து நம்ம ரட்சித்த சபையில் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வேதத்தை சரியாக வாசிக்காத உட்காந்துருந்தா எப்படி கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார்? எப்படி உங்களுடைய ஆராதனையை கேட்பார்? எப்படி உன் துதி ஆராதனை கேட்பார்? அதன்படி வாழலையாப்பா. புரியுங்களா? உலகமெல்லாம் நீ ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? அப்போ இந்த ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தக்கூடாது. உலகமெல்லாம் நீ ஆதாயத்துக்கு உனக்கு வேலை 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 ஓடின்னு இருக்கு. 8 ஹவர் தான் வேலை செய்யணும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. 8 மணி நேரம் ஆச்சுன்னா ஓட்டியும் வேணாம், எனக்கு எதோ வேணாம்னு சொல்லி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். புரியுங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால எவ்வளோ வேலை செய்யணும்? நாங்கள் 40 வருஷம் வேலை செய்தோம் இந்தியன் ஆர்மியில். 25 வருஷம் ஆர்மியில் வேலை செய்தோம், ஊழியம் செய்தோம். யோசித்து பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்? நாங்களா? ஆண்டவருக்காக நிற்கிறோம். 2 பிள்ளைகள் ஒரே நாளில் மறிச்சிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க ஜம்மு காஷ்மீரில். என் மனைவி மென்டல் ஆகிட்டாங்க. 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, செத்துருவோனாங்க. உலகத்தில் கடவுள் யாருன்னு அப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன். 35 வருஷம் பெயர் கிறிஸ்துவனாக இருந்தேன். 18 வருஷம் மிலிட்ரியில் இருக்கும்போது ஆண்டவர் பற்றி தெரியாது. அங்கே எம்மாதம் சம்மதம், எல்லா கோயிலும் ஒரே மாதிரி, எல்லாத்துக்கும் போய் ஆகணும். புரியுங்களா? எங்கே பூஜை பண்ணாலும் போய் அங்கே நிற்கணும். இப்படி வாழ்ந்திருந்த எங்களை 2 பிள்ளைகள் அழகாக பெற்றெடுத்து அவங்கள வளர்த்து சரியான நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை அவங்கள பெங்களூரில் மிலிட்ரி காலேஜில் படிக்க வச்சு எப்படியாவது ஒரு கேப்டனாக வர வைக்கணும், ஒரு கர்னலாக வர வைக்கணும், பிரிகேடியாக வர வைக்கணும், ஒரு சீஃப் ஆர்மியாக எப்படியாவது அவங்கள உருவாக்கணுன்றது என்ன செய்தோம்? நம்ம தான் வந்து கம்மியாக படித்தோம், அவங்கள நிறைய படிக்க வைக்கணும்னு சொல்லி அங்கேயே காஷ்மீர்லேயே கொண்டு போய் படிக்க வச்சோம், ராஜஸ்தானில் படிக்க வச்சோம், பஞ்சாபில் படிக்க வச்சோம் பிள்ளைகளை. அவங்கள உருவாக்கணுன்னு அப்படிலாம் நாங்கள் பிளான் போட்டோம். ஆனால் ஒரு 2 பிள்ளைகள் என்ன ஆயிடுச்சு? திடீர்னு ஒரு வெள்ளத்தில் தண்ணியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. 2 பிள்ளைங்கள் அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க. அம்மா பார்த்துட்டு அவங்கள 8 பேர் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இவங்களும் அன்றைக்கி விட்டு இருந்தால் போய் மறிச்சுட்டு இருப்பாங்க. புரியுங்களா? அந்த நேரத்தில் பைபிளில் எங்களுக்கு அந்த நேரத்துக்கு படிக்க தெரியாது. 2000 வரைக்கும் கூட எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது. ஆண்டவர் உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை காட்டினார். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இருக்கிறேன். என் வலது பக்கமாக ஒரு கூட்டம் வருது. அதுக்குள்ளே இயேசு தோன்றி வெண் வஸ்திரம் தரித்தவராக வராரு. கரைகளை தட்டுங்க. அப்படியே வந்து நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன்.
என் பின்னாடி வந்து நின்னார், தன்னுடைய கரத்தை நீட்டினார், அதோடு மறைஞ்சிட்டார். உடனே என் வேலையை ராஜினாமா செய்தேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 5000 பேரில் ஒரு வேக்கண்ட் ஆவடியில் ஆண்டு கொடுத்தாரு. புரியுதுங்களா? அப்போது பிள்ளைகள் எழுந்ததில் ஒரு ஆலயத்தை காட்டினார். ஆலயத்தோட வாசலில் முழங்கால் படிட்டு இருக்கிறேன், பின்னாடி இயேசு நிற்கிறாரு. புரியுங்களா? சரிதான. ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இந்த வசனங்கள் வந்து ஆண்டவர் தான் எழுதினாரா இல்லை மனுஷன் எழுதினானா? எங்கள் அப்பா சிஎஸ்ஐயில் மூப்பராக இருந்தார், அவர் மனுஷன்தான்ப்பா எழுதினான்னு ஒரு முறை சொல்லிட்டார் எனக்கு. அதனால் மனுஷன் அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்குதுன்னு. அப்போ டிவியில் தினந்தோறும் யார் மெசேஜ் கொடுத்தாலும் டிவிக்கு முன்னாடி முழங்கால் படிவிடுவோம், நானும் என் மனைவியும். அப்படி முழங்கால் படி ஜெபம் பண்ணும்போது ஜவஹர் சாமுவேல் ஒருத்தருக்கிறார் கோயம்புத்தூரில். எத்தனை பேர் தெரியும்? தீர்க்கதரிசி ஜவஹர் சாமுவேல். அவர் அந்த டிவியில் மெசேஜ் கொடுக்குறாரு. தேவ சகாய் என்ற ஒரு சகோதரன் இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி இருக்கிறார். அவருடைய கலக்கங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார்ன்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆவியான இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. வேத உண்மைன்னு தெரிஞ்சது. இதை விடலை. 7 வருஷம் பெங்களூரில் போய் என்ன பண்ணோம், இதுக்காக பிஹெச்டிக்கு படிக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். புரியுங்களா? அதுக்கு பிறகு ஆவடி ஏசையில் ஒரு நல்ல ஆலயம் கிடைக்கப்பட்டதுனால அங்கே ஒரு 25 வருஷம் இருந்தோம். இன்றைக்கி 10,000 சீசர்களை உருவாக்க ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. 2 பிள்ளைகளை பிசாசு எடுத்தான். இன்றைக்கி பிசாசு வேதனைப்படுறான். இவங்க 40 இரவு 40 பகல் சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபிக்கிறாங்களே. புரியுங்களா? அப்போ பிசாசு கோமா ஸ்டேஜ் போக மாட்டானா? போயிடுவான். இன்றைக்கி பிசாசு வேதனைப்படுறான், அதனால் இந்த வீட்டில் போய் இந்த பிள்ளைங்களை எடுத்துட்டேன் அப்படின்னு கஷ்டப்படுறான். இன்றைக்கி விடலை, ஆண்டவருக்காக நிற்கிறோம், உயிர் போனாலும் நிற்கிறோம், எதுக்கும் பயப்படுறதில்லை. எதை குறித்தும் என்ன பண்ணுற, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறோம். சாதாரண ஒரு 10th கிளாஸ் படித்த மக்களுக்கு எங்கள் படிப்பு வச்சு என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பேதுரு படிப்பு அறிவு இல்லாதவர்கள், யோவான் படிப்பில்லாத அறிவியர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க. அபிஷேகம் செய்யும். அவருடைய அபிஷேகம் மேலே இறங்கி வந்தால் ஒரே முறை தான் இந்த வாழ்க்கை. நான் எவ்வளோ நாள் வாழ்வேன்? ஒரு 20 வருஷம் வாழ்வேன். இன்றைக்கி 62 வயசு. ஆண்டவர் ஒரு 20-25 வருஷம் கூட்டித்தாங்க. இன்னும் 1 கோடி பேர் உருவாக்கணும் ஆண்டவர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த பட்டணத்தில் ஒரு 10 பேராவது உருவாக்கணும், 10 பேராவது ஆண்டுக்குள்ளே நடத்தணும். அதுக்காக நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். என் நேரத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த உலக சிற்றின்பெல்லாம் வேஸ்ட்டு. நீ உலகத்தை சாப்பிடக்கூடாது நான் சொல்ல, உடைய நல்லா உடுத்தின இதோடைய ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். உனக்கு என்ன வேணுமோ தருவார். இது வரைக்கும் ஆண்டவர் 3 கார் வாங்க ஆண்டு கிருபை செய்தார். யோசித்து பாருங்கள். ஒரு நாள் வந்து ஒரு 2 வீலருக்கு ஒரு டயர் வாங்கினா போய் என்ன பண்ணுவோம், புதுப்பேட்டில் போய் மெட்ராஸில் புதுப்பேட்டை இருக்குது, அங்கே போய் பழைய டயர் வாங்கிட்டு தான் போடுவோம். அப்படி இருந்தால் ஒரு மனுஷனை எப்படி தூக்கின்னு வராரு? இது வரைக்கும் எந்த செகண்ட் ஹேண்ட் கார் கிடையாது, எல்லாமே புது கார் தான். புரியுங்களா? ஏன் கொடுக்குறாரு? ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க, எனக்காக நீ நிற்கிறீங்க தேவ சமூகத்தில், எனக்காக செபிக்கிறீங்க, என்னை தேடி வரீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பரிபூரணமாய் வைப்பென்று. கொலோசியர் 2:10 வாசிங்க. மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமா உள்ளவராய் இருக்கிறீர்கள். நம்முடைய இயேசு யாரு? தலைவர். இந்த பட்டணத்துக்கு யார் தலைவர்? தமிழ்நாட்டுக்கு யாருமா தலைவர்? ஏமா ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறாரு சொல்லுங்க? அது மனுஷ ராஜ்யம். என்னது? இந்த மனுஷ ராஜ்யத்துக்கு அவர் தலைவர், தமிழ்நாட்டு. புரியுங்களா? அதே போல் இந்த உலக ராஜ்யத்துக்கு யார் தலைவர்? பிசாசு. ஆனால் உலகத்துக்கு எல்லாம், வானத்துக்கு பூமிக்கு எல்லாத்துக்கும் ராஜ்யம் யார் தலைவர்? இயேசு. புரியுங்களா? வானத்துக்கும் பூமிக்கும், வானத்திலையும் சகல அதிகாரம் பெற்றவர், பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர். இந்த வசனம் எங்கே இருக்குது? 28:18 இருக்குது பாருங்க. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ சொல்ற அந்த வார்த்தை? மரித்து உயிர்த்தெழுந்த வந்து முதல் வார்த்தை. இப்போ வானத்திலையும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. பூமியிலையும் சகல அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. அப்போ நீ நம்ம பூமியில் வாழறோம், நமக்கு 2 நன்மைகள் ஆண்டவர் அனுப்புகிறார். ஒன்று வானத்திலேருந்து நன்மைகள் இறங்கி வரும், ஒன்று பூமியிலேருந்து உனக்கு நன்மை தருவார். ஏன்னா நீ யாருடைய பிள்ளை? அவருடைய பிள்ளை. நீங்கள் எப்படி இருக்கணும்? கொலோசியர் 2:10 படி எப்படிமா இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிபூரணம் என்ன?
உங்கள் பிள்ளைங்கள்லாம் டாக்டராக இருக்கணும், நல்ல விஞ்ஞானியாக இருக்கணும், நல்ல ஒரு எம்பியாக மாறணும். முடியுமா? முடியாதா? முடியாது, ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? அவரை தேடுவர்களுக்கு ஒரு குறையுமோ, சிங்கக்குட்டிகள் கர்த்தரை தேடுவர்களுக்கோ. அப்போ சிங்கக்குட்டினா என்ன? சிங்கக்குட்டின்னு பட்டினியாக இருக்குமா? சிங்கக்குட்டினா என்ன? சிங்கனா பிசாசு, குட்டினா அவங்க பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? பட்டினியாக இருக்கும். ஆனால் பூமியில் என்ன வந்திருக்கும்? கொரோனா வந்திருக்கும். எத்தனை பேர் சாட்சி கொடுத்தாங்க? எத்தனை பேர் நீங்கள் கொரோனா சாட்சி கொடுத்தாங்க? கொரோனா எனக்கு தேவையான பேங்க்கில் எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வந்துச்சு சொன்னாங்களே இல்லையா? கொரோனா டைமில் தான் 12 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்குகிறோம். எப்போ? கொரோனா டைமில் தான் வாங்குகிறோம். 1.5 லட்சத்துக்கு போய் கேமரா வாங்குகிறோம். அதுக்கு என்ன காரணம்? கொரோனா டைமில் தான் வாங்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவர். சிங்கன்றது பிசாசு, குட்டி என்பது பிசாசு பிள்ளைங்க. கொரோனா டைமில் அவங்க பட்டினியாக இருக்கலாம், புரியுங்களா? ஆனால் ராஜசிங்க பிள்ளை நம்ம யார்? யூத ராஜசிங்க பிள்ளைங்க. நம்ம எப்படி இருப்போம்? ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைங்க? யூத ராஜசிங்க பிள்ளைங்க. அந்த பைபிள் அது எழுதுறாரு தாவீது. சிங்கக்குட்டிகள் என்ன இருக்கும்? பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்போ தேவன் நம்மை அந்த அளவுக்கு கொண்டு வருவார். அதான் இங்கே கொலோசியர் 2:10 சொல்கிறது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் தலைவராக இருக்கிறேன் எல்லா துறைத்தனங்களுக்கு அதிகாரத்துக்கும். நீங்கள் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? பரிபூரணமாக இருக்கணும். ஏன் இருக்கணும்? இருக்கிறீர்கள். ஏன் இருக்கிறோம்? ஏன் இருக்கணும்? நம்ம பரிபூரணமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்து 10 பேர் மனம் திரும்புவோம். நம்மளே பிச்சை எடுத்து கடன் வாங்கியிருந்தால் யாரும் வருவானக்கிட்ட. அதனால தான் ஒரு லெவல் நம்மளை டாப் லெவலில் தூக்குறாரு. ஒரு மடங்கு உலகத்தை காட்டிலும் சிங்கக்குட்டியுடைய பிள்ளைகளை காட்டிலும் யூத ராஜசிங்க பிள்ளைகளை எப்படி தூக்குறாருன்னா ஒரு மடங்கு மேலே தூக்குறாரு. இப்போ அருமையான பிலிப்பையா பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரு? சாதாரணமாக இருக்கிறாரு இல்லை, ஆனால் அவர் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் தான் என்ன சொல்லுது? இந்த மாதிரி நான் காலையில் 8 மணிக்கு இங்கே வரலாம் அப்படின்ட்டு அவர் துடிக்குது. நைட் 10 மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எத்தனை மணிக்கு வருவேன், நாங்களும் வருவேன். அப்படியே 2 பேரும் வந்து ஒரே டைமில் மீட் பண்ணுறோம். ஐயா நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடி வந்துடணும். எனக்கு அட்ரஸ் தெரியாது, அவருக்கு அட்ரஸ் தெரியும் கொஞ்சம். எங்கே இருக்குன்னு கேட்டால் 2 காரம் ஒன்றா வந்து முட்டுது ஒரே இடத்துல கார்னரில். அவருக்குள்ள அந்த அபிஷேகம் துடிக்குது, எப்படியாவது போகணும், டைமோடு போயிடணும். ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன சரி எப்படியாவது ஆண்டவரை துதிக்கணும். புரியுங்க? துதிக்கிறதோடு கூட என்ன பண்ணுறாரு? ஒரு சத்தியவானை கொண்டு நிறுத்துறாரு, ஒரு அம்மாவை நிறுத்துறாரு. யோசித்து பாருங்கள், நாங்கள் வருவோன்னு எனக்கு தெரியுமா? சொல்லுங்கள், தெரியாது. அவர் மூலமாக தான் என்ன பண்ணுறாரு? ஒரு 2-3 சர்ச்சுக்கு போனோம், அவங்க இது வரைக்கும் விடலை எங்களை. புரியுங்களா? அவர் கொண்டு போன இடத்தெல்லாம் அந்த அளவுக்கு சத்தியத்தை ஆவியன் பேசினார். புரியுங்களா? நீங்கள் சத்தியத்தில் நடந்து உங்கள் மேய்ப்பருக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். மேய்ப்பரை விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? உங்கள் மேய்ப்பரோடு இணைய நின்று எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம். வாசிக்க முடிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக. அப்போ உங்களை நடத்துகிறவர் யாரு? நான் இல்லை. உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய மேய்ப்பர். அவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறாரு. என்ன உத்தரவாதம் பாருங்க? விழித்திருக்கிறவர்களானபடியா. அவர் என்ன பண்றாரு? விழித்திருக்கிறானபடினா உங்களை குறித்து எப்பவுமே விழித்திருந்து ஜெபம் பண்றவங்க. அவர்கள் ஒன்று இயேசு நமக்காக ஜெபம் பண்றாரு, 2வது உங்கள் மேய்ப்பர். ஏன்னா உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும்னா அவருக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை இருக்குது. இந்த ஜனங்க இப்போ வேதத்தை வாசிக்கலையே, ஜெபம் பண்ணலையே, டைமோடு வரலையே. புரியுங்களா? ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவர் வருவதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும். அல்லேலூயா. 10 மணிக்கு ஆலயம்னா 9:45 வந்து முழங்கால் படிட்டு 15 நிமிஷம் நல்லா ஆண்டவர் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரை குற்றம் குறை எதாவது மன்னிச்சிடுங்க. உங்களுடைய வார்த்தை கேட்பதுக்கு என் இருதயம் ஆயத்தப்படுத்தி கொள்கிறேன். உண்மை ஆராதிக்க ஆயத்தப்படுத்தி கொள்கிறேன். உன்னை துதிப்பதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு முன்னாடி வரட்டும், அதன்படி நான் வாழ்ந்து காட்டணும் ஆண்டவர்னு சொல்லி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும். புரியுதுங்களா? உலகத்துக்குள்ள எல்லா டைம் கரெக்டாக போகிறோம். ஆண்டோடைய சம்பவத்தில் நீ லேட்டாக வந்தீங்கன்னா ஒரு நாள் நீ கண்ணீரோடு ஆண்டவர் கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வலி தாங்க முடியல, எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏம்மா நான் ஒரு நாள் உனக்கு சொன்னேன் டைமோடு வான்னு, நீ எல்லாத்துக்கும் டைமோடு போனேன், ஆனால் என் சமூகத்துக்கு வரும்போது லேட் பண்ணுறியே அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆகடை பண்ணுவேன்னு வசனங்குது. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவேன்? ஆகடையும் பண்ணுவேன் அப்படின்னு அவரே பரியாசம் பண்ணுவார். தமாசா எடுத்துப்பார் அவரே. யோசித்து பாருங்கள், நேரத்தோடு ஆலயத்துக்குள்ளே வந்துடணும். ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும்.
இந்த பூமியிலே சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது, தேவையில் தான் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து குப்பை. அந்த குப்பையை என்ன பண்ணக்கூடாது? நீ யோசித்தா குப்பையை நீ மாறிடுவே. அல்லையா? உனக்கு வேதத்து பொன்னான வார்த்தையில் கொடுத்துருக்குற, அது இரவு பகலும் வாசி. அப்படி எப்படி தியானிக்குன்னு அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு சொல்லி தருவோம். அதை எப்படி ஆராயணும் அதை குறித்து சொல்லி தருவோம். அதை எப்படி தேடி வாசின்னு அதை குறித்து சொல்லி தருவோம். உங்களுக்கு போர்டு வச்சு கற்றுக் கொடுப்போம். நீங்கள் நல்லா வளர்ந்து இந்த பட்டணத்தில் பரிசுத்தவான்களாக காணப்படுவீர்கள். அல்லையா? உங்களை நம்பி 10 பேர் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி கொடுப்பீங்க, தாங்குவீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்து அவங்களை கொண்டு வந்துருங்க. உள்ள ஒன்றுக்கு ஆண்டர் கொடுப்பாரு. புரியுங்களா? நீ நல்லா இறைக்கிறவனாக மாறுவே. அல்லையா? கொடுக்குறவனா மாறுவே. உன் பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பின்னாடி வர சந்ததி எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் பின்னாடி வர சந்ததி எப்படிமா இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களே வேதத்தை வாசித்து கஷ்டப்பட்டீங்கன்னா உன் பின்னாடி வர சந்ததி எப்படி இருக்கும்? இது வாட்டிலும் மோசமாக இருக்கும். அப்புறம் அவங்கள வரிகளை பார்க்க முடியாது. புரியுங்களா? அந்த கெட்ட குமாரன் அந்த ஐஸ்வர்யன் உள்ளே போய் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி நரகத்தில் போய் சேர்ந்துட்டு வேதனைப்படுறான். அப்போது என் அண்ணன் தம்பிங்களாம் என்னை போல தான் இருக்கிறாங்கன்றான். ஏன் அப்படின்னா அவரை போல தான் வாழ்ந்துட்டு போனார். புரியுங்களா? நன்மையை அனுபவித்தான். யாருமா? ஐஸ்வர்யன் நன்மையை அனுபவித்தான். ஆனால் லாசரு தீமையை அனுபவித்தான். தீமையை அனுபவிக்கணும் பரலோகத்தில் இருக்கிறான். நன்மையை அனுபவிச்ச எங்கே இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். நீங்கள் நன்மையை தேடி ஓடி நிற்காத, நன்மை செய்ய ஓடுங்க. அவன் நன்மை செய்யலை, நன்மை மட்டும் அனுபவித்து வந்தான் ஆலயத்துக்கு. நிறைய சொத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அனுபவித்துக்காக வந்தவன் என்ன நிலைமை? நம்ம நன்மை செய்ய போனால் தான் நமக்கு தீமை வரும். வருமா வராதா? அதான் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றமே தீமை பெற்றமே ஏன் நன்மை பெறக்கூடாதா? ஏன் நன்மை பெற்ற தீமையை சகிக்கக்கூடாதா என்று யார் சொல்கிறது? யோபு சொல்கிறாரு. அப்போ தீமையை சகிக்கிறவங்க உள்ளத்தில் எங்கே இருப்பாங்க? தோலே அழிவு போனாலும் அவரை பாப்பன்றாரு. தோல் அழுகலாம், அடிக்க போகலாம், மாம்சமே இல்லாது போகலாம், ஆனால் ஆத்மா அழகாது. அவருக்குள்ள இருக்கிற ஆத்மா பரிசுத்தமாக இருந்தது யோபுக்குள்ள. அதனால தான் அவர் மறுபடியும் பிறக்கிறாரு. மறுபடியும் தலைமுறையாக 4 தலைமுறையை பார்க்குறாரு. நம்ம 4 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறையை நம்ம பார்க்கணுன்னா நம்ம அதுக்காக ஆயத்தமாகணும். சும்மா ஏதோ வரோம் போகிறன்றது இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒன்றில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜெபத்தை நிறைய நேரத்தை ஒதுக்கணும். நிறைய ஆண்டவர் லீவு தராரு. ஒரு வருஷத்துக்கு நமக்கு 120 நாளுக்கு மேலே லீவு தராரு கவர்மெண்ட்டில். யோசித்து பாருங்கள், ஒரு 20 நாள்லாம் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குதா இல்லையா? இருக்காமல் இல்லையாம்மா? இருக்குது. ஒரு 52 சண்டே வருதா இல்லையா? இருக்குது. அப்புறம் 52 சாட்டர்டே வருது. கணக்கு போட்டு பாருங்கள், 120க்கு மேலே போடுது. ஒரு 100 நாள் நீங்கள் சபையில் வந்து ஜபத்திலையும் சத்தியத்திலையும் துதிப்பிலையும் ஆண்டோடைய ஊழியம் செய்வதிலும் பிரசங்கம் பண்ணுறதுலையும் ஆண்டவருக்காக நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் அந்த சபையை பெரிய சபையை மாற்றுவார். எவனும் உதவாதெல்லாம் உலகத்தை பெரிய பெரிய பில்டிங் கட்டுனுக்கிறான். ஆனால் உயிருள்ள தேவனை வணங்குறவங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? நம்மளால் முடிஞ்ச வரையும் கட்டுன்னு இருக்கிறோம். அப்படி இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறந்தா இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆயிரங்களாக உயர்த்துவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. 3 வருஷத்தில் கர்த்தர் தலைக்கிடுவா மாற்றுவார். அதுக்கு வேண்டியது ஜெபமும் சத்தியம் வேணும். நல்லா துதிக்கணும் ஆண்டவரை. இப்படி செய்த நான் சபை மற்ற எல்லாம் ஒன்றாய் கூடி ஒருமனப்பட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய மேய்ப்பருடைய உத்தரவாதம் பண்ணியிருக்கனால அவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? அவரோடு ஐக்கியப்பட்டுடணும். நீங்கள் வேறு யாரும் உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லையா? உங்கள் வீட்டில் யாரும் என்ன பண்ணக்கூடாது? அவரோடு ஐக்கியம், நீ சபையோடு ஐக்கியப்பட்டுடணும். புரியுங்களா? உனக்கு எல்லா ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? உங்கள் மேய்ப்பர் மூலமாக தான் வரும்னு வசனம் சொல்லுது. புரியுங்களா? வேறு எந்த மேய்ப்பராலும் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. தாய்க்கு அம்மாவுக்கு வித்தியாசம் இருக்குதே இல்லையா? என்ன வித்தியாசம்? தாய்க்கு அம்மாவுக்கு நம்ம வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கம்மா. தாயின்னு இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்களே இல்லையா? அம்மா இருக்கிறாங்க, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமாக இருக்குதுல்ல தமிழ். தாய்க்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, பால் கொடுத்து ஒரு தாய் தன் குழந்தை என்ன கொடுக்குறாங்க? பால் கொடுக்குறவங்க தான் தாய். வேறு எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடலாம். முடியுமா? முடியாதா? அம்மாவன்றது எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனால் தாயின்றது ஒன்று தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேய்ப்புன்றது ஒன்று தான். எங்களை நீங்கள் அம்மானு கூப்பிட்டுக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு தாயாக மாற முடியாது. உங்களுக்கு மேய்ப்பின் ஒன்று தான். அவருடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது, உங்கள் பெயர் பரலோகத்தில், சபை பெயர் பரலோகத்தில் இருக்குது. அவர் கீழே நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு விடுதலை. இல்லை அந்த பாஸ்டர் விடுதலை ஆக்குற, இந்த பாஸ்டர் விடுதலை, அந்த சர்ச்சுக்கு வந்து சர்ச்சுன்னு எங்கள் நாட்டார் அங்கே தான் நிற்கணும். சும்மா ஊழலாம் போகக்கூடாது. வேறு எங்கன்னா நீங்கள் போகலாம். ஒரு போஸ்டிங் மூலம் போகிறீங்க, வேலை மூலமாக போகிறீங்கன்னா உங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி போய் அங்கே கொடுங்க. அவர் அனுப்புகிற இடத்துல போங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் கணக்கு வரும் பரலோகத்தில். எனக்கு கண்ட இடத்துல நான் எல்லாத்துலையும் போன கணக்கு வருமா?
என்னம்மா ஒரு கிளாஸ் டீச்சருக்குள்ளே பிள்ளைங்க இருக்கிற அது ஃபஸ்ட் கிளாஸ் படிக்குது, செகண்ட் கிளாஸ் படிக்குது, அது சியில் படிக்குது. சியில் அட்டனன்ஸ் போடுவாங்களா, வேறு எல்லாத்துலையும் அட்டனன்ஸ் போடுவாங்களா? பியில் போய் உட்காந்துக்குது குழந்தை 1 வருஷமாக, அட்டனன்ஸ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. நான் அவன் லாஸ்ட்டில் அந்த பேர் பரீட்சைக்கு பேரே வராது. வருமா? எக்ஸாமினேஷன் பேர் வராது. அது மாதிரி நீங்கள் எங்கன்னா உட்காந்து காலத்தை ஓட்டக்கூடாது. அங்கே போனோம் இங்கே போனோம் இல்லை. எந்த இடத்துல உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உனக்கு உட்கார வச்சாங்களோ அதே இடத்துல உட்காந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணோம்? மரணம் சந்திக்கிற வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அந்த சர்ச்சிலேயே மரணம் அங்கே தான் சந்திக்கும். அங்கே தான் உனக்கு திருமணம், அங்கே தான் உனக்கு பிரவேஷ்டை, அங்கே தான் உனக்கு நிச்சயம், எல்லாம் இங்கே தான் நடக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய கர்த்தர் செய்வார். இங்கே அங்கே அலைந்து என்ன பண்ணக்கூடாது? அந்த சர்ச்சுக்கு போகிறான், இங்கே கோச்சிங்க நாங்கள் போகிறது இல்லை. நீ குழந்தைகளாக இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு நாள் புருஷராக மாறுவீங்க. இப்போ குழந்தையாக இருக்கிறீங்க, ஒரு நாள் என்ன மாறுவீங்க? மனமாட்டியாக மாறுவீங்க. கர்த்தர் அதுக்காக தான் டைம் கொடுக்குறாரு. புரியுங்களா? உடனே எடுத்துக்கலாமே பரலோகத்துக்கு வாங்க, ஏன் எடுக்கலை? உங்களை கொண்டு பல ஆத்மாவை வச்சிருக்கிறார் இந்த பட்டணத்தில். அவங்களாம் உள்ளே கொண்டு வருவதற்காக உங்களை ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்துவார். ஒரு நாள் நீங்கள் ஆயுதமாக மாறிடுவீங்க. புரியுங்களா? இந்த ஆயுதத்தினால் நீங்கள் அவங்களே பிசாசை துரத்துவீங்க. அப்படி தான் ஆண்டவர் உங்களை வைத்து இந்த சபையில் உயர்த்த போகிறாரு. உங்களுடைய எல்லா தேவையும் இங்கே தான் இருக்கிறது. இது சத்தியம். புரியுங்களா? எல்லா சபையிலும் இயேசு இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைங்க அவங்களுக்கு தான். அந்த பிள்ளைங்க வேறு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க? உங்கள் பிள்ளைங்க வேறு வீட்டுக்கு போய் தாங்க, நான் நைட்டில் இருக்குமா? உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அம்மாங்க? வாமா உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, தேடி வருவாங்க அம்மா அப்படின்றாங்க. அதுமாதிரி உங்கள் மேய்ப்பன் எங்கே போனால் தேடி வருவார். இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆடுகள் தொலைஞ்சா யார் தேடுவாங்க? நீங்கள் தொலைஞ்சிட்டீங்க இங்கே. ஆனால் பக்கத்து எல்லா சபை மேய்ப்பெல்லாம் தொலைஞ்சி வருவாங்களா, தேடுவாங்களா உங்களை? அவங்க என்ன சந்தோஷப்படுவாங்க, எனக்குள்ளே வந்துடுச்சு ஒரு ஆத்மா. சந்தோஷப்படுவாங்களா, நம்ம வேதனைப்படுவாங்களா? ஆனால் எங்கேருந்து வந்து அவர் வேதனைப்பட்டு இருப்பார். அப்படி தான் வேதம் சொல்லுது. நான் நிறைய பார்த்துருக்குறேன். சபித்திருக்கிறாங்க சில சபையில் பாஸ்டருங்க. புரியுங்களா? தன்னுடைய சபை விசுவாசி வேறு எங்கன்னா போயிடுச்சுன்னா இவங்க சபித்ததே அந்த பாஸ்டருக்கு நோயை வந்து செத்துருக்கிறாரு. பார்த்துருக்குறோம். ஏன்னா அவங்க உள்ளம் துடிக்குமா? உங்கள் பிள்ளைங்க வந்து உன்னை வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா சும்மா இருப்பாங்களா? இல்லை இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படி சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் உங்களுக்கு ஒரே சபை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கேயே விழுந்து கிடக்கணும். கடைசி வரைக்கும் உங்கள் மேய்ப்புடைய வார்த்தை கேட்கணும் தான். அந்த வாசத்தை முடிக்கலாம். 13:7 எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, பாருங்க, வேத வசனங்களை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, பாருங்க மறுபடியும் சொல்ல, உங்களை நடத்தினவர்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் நினைத்து. ஏன் நினைக்கணும்? உங்களை நடத்துகிறவர் யாரு? யார்? எந்த போதகர்? பிலிப்பையா? நானா? பீட்ரையா தான். புரியுங்களா? உங்கள் பீட்ரையா உங்களை நடத்துகிறாரு. அடிக்கடி அவரை நினைக்கணும். யாரோ நினச்சின்னு கொடுக்கக்கூடாது. யூடியூப்லாம் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கலாம், அது என்ன பண்ணாது? அந்த வசனம் நிற்காது. நிற்குமா? யூடியூப்பில் ஒருத்தர் சாப்பாடு செய்யணும், சாப்பிட்றான்னு நீங்கள் சாப்பிட முடியுமா? என்னம்மா சாப்பிட முடியுமாம்மா? இல்லை அவர் சாப்பிட்றா நீங்கள் கூட சாப்பிட முடியாது. அது வந்து என்ன பண்ணும்? அது வந்து அறிவு உருவாக்கி தரும், ஆனால் கனியை உருவாக்காது. கனியை உருவாக்குற இடம் தேவ சபை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து இரவும் பகலை நீ உட்காந்து கற்றுக்கொள்கிற பாருங்க, அதான் கனி. நீயே மேயிற வசனங்களை வாசிங்க. உங்களை நடத்தினவர்கள் நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. யாருடைய நடக்கை? என்னுடைய நடக்கையாமா? உங்கள் மேய்ப்பனுடைய நடக்கை என்ன பண்ணோம்? நன்றாக சொல்லுங்க, வாசிங்க. நன்றாக சிந்தித்து அவருடைய நடக்கையை சிந்திப்பா. அவருடைய விசுவாசம். இங்கே எப்படி வந்தார் பீட்ரையா? வரும்போது இந்த ஆலயத்தை அங்கேருந்து தூக்கின்னு வந்து வச்சார், இந்த கட்டிடத்தை. இங்கே வரும்போது எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ துன்பங்கள், எத்தனை பேர்கிட்ட வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, எவ்வளோ பேர் கெட்ட வார்த்தை பேசியிருப்பான், அடிக்கிறதுக்கு வந்திருப்பான். அதுக்கு நடுவில் இந்த இடத்துல என்ன பண்ணுறார்? வந்து அவர் எங்கேயோ பிறந்திருப்பார், எங்கேயோ வந்திருப்பார். அல்லையா? ஐயா குறித்து எனக்கு தெரியாது. பிலிப்பையும் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, சொல்ல. இந்த மாதிரி பீட்டர் ஐயா சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாரு. அல்லையா? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல வந்தவர் எப்படி வந்தார்? வெறுமையாக வந்தார். அவங்க துணைவியார் வந்திருப்பாங்க, பிள்ளைங்க வந்திருப்பாங்க. அல்லையா? ஒருவேளை பிள்ளைங்க வந்து இங்கே பிறந்திருக்கலாம். ஆனால் அவங்க நடக்கினாது இவ்வளோ பேர் ஆலயத்தை கட்டி நிறைவேற்றத்துக்கு ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். இவ்வளோ பேர் கூட்டுறதுக்கு சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சிந்தனையும் நினைவும் எங்கே இருக்கணும்? எங்கம்மா இருக்கணும்? உங்கள் போதகருடைய அவர் தான் நினைக்கணும், வேற யாரையும் நினைக்கக்கூடாது. அடுத்து சொல்கிறா பாருங்க, அந்த வசனம் முடிங்க. அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்று. யாருடைய விசுவாசத்தை? என் விசுவாசத்தை பின்பற்று. இயேசுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். யார் விசுவாசத்தை? இயேசு பின்பற்றணுமா? உங்கள் போதகருடைய விசுவாசத்தை பின்பற்றணுமா இல்லை ஏன் விசுவாசத்தை பின்பற்றணுமா? நல்லா மைக்கில் சொல்லுங்கள்.
போதகருடைய விசுவாசத்தை பின்பற்று. அடுத்தது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அப்ப இருக்கிறார். இயேசு அங்க சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இது சொன்னவரு முன்னாடி சொல்றாரு. அப்போ உங்களுடைய போதகருடைய விசுவாசத்தை பின்பற்றி பாருங்க. புரியுங்களா? அப்போ அவர் எப்படி வந்தார் யோசித்து பாருங்க. இதுக்காக எவ்வளோ கர்ப்ப வேதனைப்படுறாரு. அவங்களோட நீங்கள் இணைந்து பிள்ளைங்க என்ன பண்ணோம்? தகப்பனோடு இணைந்து அந்த ஊழியத்தை செய்யணும். அவர் ஒருவரால் செய்ய முடியாது. முடியுமா? முடியாது. அவருக்கு பாரத்தை உண்டு பண்ணாதீங்க. அந்த 17ஆம் வசனத்தில் வாசித்தருங்க. அதிலே 17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல அப்படி அவர் துக்கத்தோடு இருந்தாருன்னா உங்களுக்கு நிறைய வியாதி நோய்கள் வரும். அவர் துக்கப்படுத்தாத என்ன பண்ணணுமா? நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். யார் வச்சுக்கிறது சொல்லுங்கம்மா? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, விசுவாசிகள் இல்லை, நாங்கள் போய் அங்கங்கே விதைத்து போயிடுவோம். எங்களுக்கு ஆண்டவர் தான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு பிள்ளைங்களே இல்லை, அப்புறம் எங்களுக்கு பிள்ளைங்களே இல்லை, விசுவாசிகள் இல்லை, நாங்கள் ஒரு போதகர் வர நடத்திட்டு போயிடுறோம். எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் ஜெபம் பண்ணாதான், என் பேர் சொல்லி ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஒரு நாள் நாங்கள் நீடித்திருக்க முடியும். அல்லையா? எங்களுக்கு யாருமே ஜெபம் பண்ணலன்னா நாங்கள் தான் ஜெபம் பண்ணின்னு என்ன பண்ணோம்? ஆண்டவர் கூட உருவாடணும். ஆனால் சபையில் மேய்ப்பருடைய விசுவாசம், ஏன்னா சபையை மேய்ப்பரு தான் ரொம்ப வேலை ஜாஸ்தி. அல்லையா? அவருக்கு துக்கப்படாதபடி அவரோட என்ன பண்ணினீங்க? அவர் சந்தோஷமாக நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு அவருக்குள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ரெண்டாவது சொல்றாரு, கீழ்ப்படிந்து என்ன பண்ணமா? அடங்குங்கள். நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க, ஆனால் அடங்க மாட்டாங்க. நான் கீழ்ப்படியான் நீங்கள் என்ன சொல்லுங்க ஐயான்னு, அப்புறம் ஆளை பார்த்தா காணாது போயிடுவாங்க. கூடவே அடங்கி இருக்கணும். இப்படி நீங்கள் செய்தனீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரோட கூடவே போவீங்க. இல்லையா? அவர் உங்களை தப்பாக நடத்திட்டா கூட நீங்கள் போயிடுவீங்க. புரியுதுங்களா? அவருபடி நடந்தால் நீங்கள் எல்லாமே போவீங்க, அவரோடு இணைந்து போயிடுவீங்க. இல்லையா? ஏன்னா மேய்ப்பின் கீழே தான் வைக்கிறார் ஆண்டவர். இந்த மேய்ப்பின் கீழே எத்தனை ஆத்மா வரப்போகுதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சு வச்சிட்டார். புரியுங்களா? அவர் கீழே எத்தனை ஆத்மாக்கள் வருன்றது ஏற்கனவே பிளான் இருக்குது, திட்டம் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அவரோடு இணைந்த அவரை விட்டுவிட்டு அந்த பாஸ்ட்டை பார்த்தேன், இந்த பாஸ்ட்டை பார்த்தேன், அவரை கொண்டு வந்தேன், இவரை கொண்டு வந்தேன், அப்படி சொல்கிறதுல பெருசு கிடையாது. உங்கள் சொந்தத்தில் அண்ணன் இருக்கிறார், வந்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம், ஒரு சின்ன காணி கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய மேய்ப்பருக்கு அந்த தசமபாகத்தை என்ன பண்ணணும்? பரிபூரணமாய் கொடுக்கணும். புரியுங்களா? ஒரு பைசாவோட இடக்காவணி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கீழ்ப்படிந்து அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. விசுவாசத்தை பின்பற்ற அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வெஸ்ட்டாக இருப்பீங்க. எந்த நிபந்தனை இல்லாத எதுவுமே இல்லை. எல்லா ஆசீர்வாதம் நீங்கள் சுதந்திரத்தை பரிபூரணம் உள்ளவர்களாக இருப்பீங்க. எல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஒரு 2 நிமிடம் நம்ம திருவந்தூருக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி கேட்ட வார்த்தை ஆண்டவரே என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார், என்னோட உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோட பேசுனதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, பிதாவாக தேவனுக்கு நன்றி, குமாரனாக இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல ஒரு மேய்ப்பனை கொடுத்தீர், அதுக்கு நன்றி. ஆண்டவரே, அந்த மேய்ப்பனுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்தீர், எனக்கு தாயாரை கொடுத்தீர், அதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சபை சிறு பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் சரீர ஆசீர்வாதத்தினால் நீ ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பேராக நல்ல வேதத்தை நேசிக்கணும், நல்ல ஜெபத்தில் நிலைத்து இருக்கணும், உபவாசத்திலும் இரவு கண்விழித்து ஜெபிப்பதிலையும் சபையை கட்டி எழுப்பதிலையும் கொடுப்பதிலையும் தாங்குவதிலையும் கர்த்தர் இவர்களை பெரிய காரியத்தை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்தினோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. நீ எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவர். அடியலை மறைத்து நீ வெளிப்படுத்துக்காய் சோத்திரம். நல்ல துதித்து ஆராதனை செய்வதற்கு அருமையான ஊழியக்கார பிலிப்பையை கொண்டு வந்து, அவர் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து, ஆண்டவரே அருமையான ஆராதனை வீரனை கொண்டு வந்து நீ உம்முடைய ஆராதனைக்குள்ளே நடத்தினீர், அதுக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. நீர் பெருகணும், நாங்கள் சிறுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வரிகளை நாங்கள் எல்லாம் பரலோகத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பது. எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தணும். நன்றி, நன்றி, நன்றி இயேசு நன்மை செய்தார். நன்றி, 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 நன்றி இயேசு நன்மை செய்தார். நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்த
இயேசு கண்டென்னை ஆதரித்தார், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். நன்றி நன்றி நன்றி, இயேசு நன்மை செய்தார். நன்றி நன்றி நன்றி, இயேசு நன்மை செய்தார் என்று. அப்படியே நாம் திருவுவதற்காக நாம் போகலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.